வேண்டுமென்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும். ஆதலால் டாக்டர் கௌதமன் அவர்கள் இன்றைக்கு என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயரையே புளி நரலை செடி அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரம். அது என்ன புளி நரலை செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்மளுடைய களிமண் பூமிகளில் வயல்வெளிகள்லாம் பார்த்திங்கன்னா வேலிகள் ஓரங்களில் முக்கோண வடிவமான இலைகளை கொண்டு வளரக்கூடிய ஒரு கொடி வகை தாவரம்னு சொல்லலாம். இந்த புளி நரலை செடியை தோண்டி பார்த்தோம்னா உள்ளே உருளைக்கிழங்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி கிழங்குகள் கிடைக்கிறத நம்ம பார்க்கலாம். நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா பொதுவாக நம்முடைய சென்னைக்கு வெளியே போகக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய வயல் பூமிகளில் ரொம்ப பிரசித்தமான ஒரு செடி. ஒரு 20 வருடத்திற்கு முன்பு 25 வருடத்திற்கு முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வயலில் இருக்கும்போது உருளைக்கிழங்கை வாங்கி நிறைய பேர் உபயோகப்படுத்த மாட்டாங்க. இந்த புளி நரலை செடியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கிழங்கை எடுத்து எப்படி உருளைக்கிழங்கை பதப்படுத்தி நம்ம சாப்பிடுவோமோ அதே மாதிரி சாப்பிட்றத நம்ம நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கேன். இந்த புளி நரலை செடியுடைய இலைகள் பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு கற்பூரவல்லியுடைய இலைகளைப் போலவே தோற்றமளிக்கும். எடுத்து அதை அரைத்தோமையானால் நன்றாக சுகந்த மனம் இருக்கக்கூடிய ஒரு சாறு வெளிப்படுவதை நம்ம பார்க்கலாம். இந்த புளி நரலை செடியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாறு வெரிகோஸ் அல்சர் நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து என்றால் மிகையாகாது. அந்த காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கால்களில் ஏற்படுகின்ற புண்கள் அப்படின்னு வரும்போது அந்த புண்களை சுத்தப்படுத்துவதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த புளி நரலை செடியிலிருந்து எடுக்கக்கூடிய சாறை எடுத்து அந்த காயங்கள் மேலே அப்படியே ஊற்றி விடுவாங்க. இன்றைக்கி ஒரு சோடியம் பென்சாய்ட் போட்டால் அந்த இடங்களில் இருக்கக்கூடிய இறந்த திசுக்கள் அழுக்குகள் எவ்வாறு பொங்கி வெளிவருகிறதோ அதே போல் புளி நரலை செடியிலிருந்து எடுக்கக்கூடிய சாறை போட்டோமேயானால் இறந்த திசுக்கள் அனைத்தும் வெளிவருவதை நம்ம பார்க்கலாம். அது ஆன பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த புளி நரலை செடியிலிருந்து எடுக்கக்கூடிய இலைகளை நன்றாக அரைத்து மஞ்சளுடன் சேர்த்து அரைத்து அந்த காயங்கள் மேல் வைத்து சுத்தமான துணியையோ அல்லது தாமரை இலையையோ வைத்து கட்டி விடுவாங்க. அந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா எவ்வளவு நாள்பட்ட புண்களாக இருந்தாலும் குறிப்பாக வெரிகோஸ் கால்களில் ஏற்படுகின்ற கால் முட்டுகளில் ஏற்படுகின்ற வெரிகோஸ் அல்சராக இருந்தாலும் அவை மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற புண்கள், அதாவது வெரிகோஸ் அல்சர் புண்களில் ஏற்படுகின்ற மிக முக்கியமான பிரச்சனை அது கடுமையான வலிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு புண்ணாக இருக்கும். ஆனால் நீரிழிவு நோயினால் ஏற்படுகின்ற மிக முக்கியமான பிரச்சனை உணர்ச்சியே இருக்காது. கால்களில் ஒரு புண் இருக்குது, கால்களில் அந்த புண்களால் ஒரு வலி ஒரு உணர்ச்சி எதுவுமே இருக்காது. யாராவது பார்த்து என்ன கால்களில் ரத்தம் வழிகிறது அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் அந்த காயம் இருக்கிறதே நமக்கு தெரியும். அந்தளவு நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்ட அந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான சக்தி பார்த்திங்கன்னா இந்த புளி நரலை செடிக்கு உண்டு. நன்றாக அரைத்து எடுக்கக்கூடிய சாறை அந்த காயத்தின் மேல் விட வேண்டும். அதன் பிறகு மஞ்சளுடன் சேர்த்து அந்த புளி நரலை செடியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த நன்றாக அரைத்து பத்து போல போட்டு வாழை இலை அல்லது தாமரை இலையை வைத்து கட்டு போட வேண்டும். அந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா எவ்வளவு நாள்பட்ட ஆறாத காயமாக இருந்தாலும் அவை மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். புளி நரலை செடிக்கு இருக்கின்ற இன்னொரு மிக முக்கியமான ஒரு குணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, உடலில் ஏற்படுகின்ற குறிப்பாக குழந்தைகளுக்கு உடலில் ஏற்படுகின்ற கரப்பான் மற்றும் சொறி சிரங்குகளை நீக்குவதில் ஒரு சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற அந்த தோல் நோய் ஏற்படும் போது நல்லா அந்த புளி நரலை செடியிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு இலையை நன்றாக அரைத்து மஞ்சள் கலந்து உடல் முழுவதும் பூசி ஒரு 10 நிமிஷம் ஊற வைத்து குளிக்க செய்கின்ற ஒரு பழக்கம் வைத்து கொண்டாலே கால் கை முட்டுகளில் பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற அந்த சிரங்கு நோய்கள் முழுமையாக மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். நிறைய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த சிரங்கு நோய்கள் ஏற்படும் போது கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்துகளும் ஆன்டி ஃபங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரீம்களும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய பக்க விளைவை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. சமீபத்தில் நடந்த ஒரு ஆராய்ச்சி பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு அதிகமாக ஆன்டி ஃபங்கல் மற்றும் ஆன்டிபயோட்டிக் சம்மந்தப்பட்ட மருந்துகளை தோல் நோய்களுக்காக நாம் கொடுக்கும்போது அது கருக்குழல் அடைப்பை உண்டாக்குகிறது அப்படிங்கிறது சொன்னாங்க. ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் வரத்துக்கு இன்றைக்கி அந்த குழந்தைகளுக்கு ஆக்னி சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய மருந்துகளோ ஆக்னி சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு உபயோகப்படுத்துகின்ற முகப்பூச்சிகளோ தான் காரணமாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த பூச்சி மருந்துகள் இன்றைக்கு
நிரந்தரமான குழந்தையின்மை பிரச்சனையை அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு ஆக்னின்னு சொல்லக்கூடிய முகப்பருக்கள், இந்த முகப்பருக்களுக்கு உபயோகப்படுத்துகின்ற பூச்சிகள், இந்த முகப்பருப்புகளுக்கு உபயோகப்படுத்துகின்ற நிறைய மருந்துகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஆண் பெண் இருபாலருக்குமே குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனையை உருவாக்குகிறது. குறிப்பாக ஒவேரியன் கேன்சர்னு சொல்கிறாங்க. கருமுட்டை பைகளில் ஏற்படுகின்ற ஒரு புற்றுநோயை கூட உருவாக்குகிறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வகையான பிரச்சனைகள்லாம் இல்லாமல் புளிநரச்செடியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாறு அல்லது அந்த இலையை அரைத்து முகப்பருக்கள் இருக்கின்ற பகுதிகளில் தொடர்ந்து பூசி, மஞ்சளுடன் சேர்த்து அரைத்து பூசி ஒரு 15 நிமிடம் அல்லது அரை மணி நேரம் வைத்து முகம் கழுவுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே முகப்பருக்கள் முழுமையாக நீங்குவதை பார்க்கலாம். பருக்களினால் நமக்கு ஏற்படுகின்ற பள்ளங்கள், மேடுகள், முகத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் மறைவதை பார்க்கலாம். இந்த மங்கு அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு வகையான நோய், அதாவது பெண்களுக்கு பொதுவாக ஒரு 40 வயது ஏற்படும் போது மூக்குக்கு 2 பகுதிகளிலேயும் கருமை நிறமான ஒரு நிறமாற்றம், அந்த நிறமாற்றம் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா மூக்குக்கு 2 பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும். இது நாள் ஆக ஆக பார்த்திங்கன்னா நெற்றி பகுதிகளிலும் வர ஆரம்பிக்கும். எந்த வகையான முகப்பூச்சிகளை இட்டாலும், எந்த வகையான மருந்துகளை இட்டாலும் அது மாறவே மாறாது. இந்த மங்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த புளிநரச்செடி. புளிநரச்செடியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கல்கத்தை மஞ்சள் கலந்து நன்றாக பேஸ்ட்டு மைய அரைத்து விட வேண்டும். அந்த பேஸ்ட்டை முகம் முழுவதும் ஒரு ஃபேஷியல் பண்ணுறது போல், ஒரு பூச்சு போல் போட்டு, அதாவது நெற்றி பகுதி, மூக்கு பகுதி, மூக்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாடை பகுதி, தாடை பற்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சின்னன்னு சொல்லக்கூடிய எல்லா பகுதிகளிலையும் நன்றாக பூச்சாக போட்டு ஒரு அரை மணி நேரம் அதை அப்படியே விட்டுவிட வேண்டும். அதன் பிறகு வெந்நீர் வைத்து முகம் கழுவ வேண்டும். இதை ஒரு சிகிச்சையாக தொடர்ந்து ஒரு 3 மாத காலம் உபயோகப்படுத்தும் போது முகத்தில் இருக்கக்கூடிய அந்த மங்கு மறைந்து போகிறத பார்க்கலாம். அதே போல் கருமுட்டை பை நீர்க்கட்டிகளால் ஏற்படுகின்ற, முகத்தில் பெண்களுக்கு ஏற்படுகின்ற அந்த உதிரம், முடி நன்றாக ரோமம் வளரக்கூடியது கூட மறைந்து போகிறதை பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த புளிநரைச்செடியை பொறுத்தவரையிலும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, வெரிகோஸ் அல்சர் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு, நீரிழிவு நோயினால் ஏற்படுகின்ற காயத்தை குணப்படுத்துவதற்கு, ஆக்னி சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு, குறிப்பாக மங்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். தற்போது சமூகத்தில் நிலவி வரும் நல்ல செயல்களையும் தீய செயல்களையும் நம்மிடையே பகிர்ந்து கொண்டு அவற்றில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த நிகழ்ச்சியில் பலமுறை விபத்துகள் தொடர்பாக, விபத்துகளுக்கான காரணங்களை பற்றியும் அதை தடுப்பதை பற்றியும் பல்வேறு தலைப்புகளில் பேசியிருக்கிறோம். ஏனென்றால் நான் ஏற்கனவே பலமுறை குறிப்பிட்டது போல ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் விபத்துகளின் காரணமாக இறப்பவர்களுடைய எண்ணிக்கை என்பது ஒரு நாட்டில் போர் நடந்தால் இறப்பவர்களுடைய எண்ணிக்கையை விட மிக அதிகமாக இருக்கிறது என்பதும், பல குடும்பங்களில் இன்றைக்கு விபத்தினால் தங்களுடைய உறவினர்களை இழந்த குடும்பங்களுடைய எண்ணிக்கை பெருமளவு அதிகரித்து விட்டது என்பதையும் நான் பல முறை சுட்டி காட்டியிருக்கிறேன். நாம் அப்படி விபத்துகள் அதிகரிப்பதற்கான ஒவ்வொரு காரணமாக பகுத்தாய்வு செய்து வருகிற போது வாகனங்களுடைய எண்ணிக்கை மட்டுமல்ல, வாகன பெருக்கம் மட்டுமல்ல, அலட்சியமாக வாகனம் ஓட்டுவது மட்டுமல்ல, குடிப்பழக்கத்தினால் வாகனங்களை தவறாக பயன்படுத்துவது, மக்களுக்கு உயிராபத்தை ஏற்படுத்துவது, தங்களுக்கு தாங்களே உயிராபத்தை ஏற்படுத்திக் கொள்வது மட்டுமல்ல, போதுமான சாலை வசதிகள் இல்லாது மட்டுமல்ல, இன்னும் பல காரணங்கள் இருக்கின்றன. அதாவது வாகனம் ஓட்டுவதற்கு உரிய வயது வராமல் அவர்களுக்கு வாகனம் ஓட்டுவதற்கு உரிமம் வழங்குவதும், அல்லது உரிமம் இல்லாமலேயே 18 வயதிற்கு கீழ்ப்பட்டவர்கள் சர்வசாதாரணமாக வாகனங்களை இயக்குவதும் விபத்துகள் அதிகரிப்பதற்கான ஒரு காரணம் என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் 18 வயதிற்கு உட்பட்டவர்கள் வாகனம் ஓட்டுகிற போது விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது 18லிருந்து 35% வரைக்கும் அதிகரிக்கிறது என்கிற ஒரு விஷயமும் சுட்டிக்காட்டப்படுகிறது. இது உண்மையிலேயே மிக மிக கவலை தரக்கூடிய ஒரு விஷயம்.
இந்தியாவில் நடந்த பல விபத்துகள் தொடர்பான புள்ளி விவரங்களில் 18 வயதிற்கு உட்பட்டவர்கள் ஏற்படுத்திய விபத்துகள் மிக அதிகமாக கிட்டத்தட்ட 30-35% இருப்பதாக சொல்லுகிற போது நாம் அதிர்ச்சி அடைய வேண்டியிருக்கிறது. அதாவது ஒரு 18 வயது என்பது ஒரு ஓரளவிற்கு உடல் ரீதியாக மன ரீதியாக கவனத்துடன் ஒரு வாகனத்தை செலுத்துவதற்கான முதிர்ச்சி பெற்ற வயதாக நாம் கருதுகிறோம். ஆனால் நிறைய நேரங்களில் அந்த வயதிற்கு குறைவாக கிட்டத்தட்ட 14 வயதிலிருந்தே இருசக்கர வாகனங்களை அல்லது 4 சக்கர வாகனங்களை சிறுவர்கள் இயக்கத் தொடங்கி விடுகிறார்கள். சில இடங்களில் சிறுமிகள் கூட இயக்கத் தொடங்கி விடுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது பல சமயங்களில் பெற்றோர்கள் அது ஒரு சிறு விளையாட்டாக ஆரம்பிக்கிறது. தங்கள் குழந்தைகள் சீக்கிரமே வாகனம் ஓட்ட கற்றுக்கொள்வதை பல பெற்றோர்கள் மகிழ்ச்சியாக அதை ஒரு பெரிய பெருமையாக கருதுகிறார்கள். அவர்களை முதலில் அருகே இருக்கக்கூடிய சிறு சிறு கடைகளுக்கு அல்லது உணவகங்களுக்கு இப்படியெல்லாம் அவர்களை காரையோ அல்லது இருசக்கர வாகனங்களையோ எடுத்துக்கொண்டு செல்ல அனுமதிப்பது, பிறகு அதுவே ஒரு பழக்கமாக இயல்பாக மாறுவது, போக்குவரத்து காவல்துறையினர் அவர்களும் லைசன்ஸ் இருக்கிறதா என்று பரிசோதித்தால் ஒரு சிறிய தொகையை அவர்களுக்கு லஞ்சமாக கொடுத்துவிட்டு தப்பித்துக் கொள்கிற ஒரு வழிமுறையை உருவாக்குவது, இப்படியெல்லாம் பல விஷயங்களின் காரணமாக இன்றைக்கு அண்டர் ஏஜ் என்று சொல்லக்கூடிய 18 வயதிற்கு கீழ்ப்பட்டவர்கள் வாகனம் ஓட்டி விபத்துகளை ஏற்படுத்தி கொள்வது என்பது இன்றைக்கு பெரிய அளவிற்கு அதிகரித்திருக்கிறது. ஒரு சட்டமே இருக்கிறது. அதாவது வயது குறைந்தவர்கள் வாகனம் ஓட்டி விபத்துகளை ஏற்படுத்தினால் அதற்கு பெற்றோர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று. அந்த சட்டங்கள் எல்லாம் நடைமுறையில் இல்லை. அதெல்லாம் நடைமுறையில் செயல்படுத்தப்படுவதும் இல்லை. அப்படி பார்க்கிற போது ஒவ்வொரு மாநிலத்திலும் இறப்பவர்களுடைய எண்ணிக்கை பல்லாயிரக்கணக்கில் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது விபத்துகளின் காரணமாக. அப்படி நாம் ஒவ்வொரு காரணத்தையும் சரி செய்ய வேண்டும், விபத்துகளை தடுப்பதற்கான பாதுகாப்புகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது சிறுவர்கள் இப்படி மோட்டார் வாகனங்களை பயன்படுத்துவது விரோதமானது மட்டுமல்ல, அவர்களை தற்கொலை பாதைக்கு இட்டுச் செல்லக்கூடியது, அழிவு பாதைக்கு இட்டுச் செல்லக்கூடியது என்பதையும் நாம் மறந்து விடுகிறோம். உண்மையிலேயே வாகனம் ஓட்டுவது என்பது பல்வேறு விதமான பாதுகாப்பு விதிகளோடு தொடர்புடையது. நம்முடைய பாதுகாப்பு, பிறருடைய பாதுகாப்பு என்று எண்ணற்ற பாதுகாப்பு அம்சங்கள் கொண்டதுதான் ஒரு வாகனத்தை செலுத்துவது. ஆனால் இன்றைக்கும் கூட நாம் பார்க்கிறோம், இளைஞர்களிடம் இன்றைக்கு வாகன மோகம் என்பது கடுமையாக அதிகரித்து வருகிறது. பெற்றோர்களும் அதை ஊக்கப்படுத்துகிறார்கள். மிகவும் அதிவிரைவில் செல்லக்கூடிய பல மோட்டார் சைக்கிள்கள், கார்கள் இன்றைக்கு சந்தையில் உலகமயமாதலின் விளைவாக எளிதாக கிடைக்கின்றன. அப்படி இருக்கிற போது 200 சிசி 300 சிசி உள்ள வண்டிகளை எல்லாம் கூட சர்வசாதாரணமாக இன்றைக்கு சிறு இளைஞர்கள் பயன்படுத்துகிறார்கள். 18-20 வயதிற்குட்பட்ட இளைஞர்கள் எல்லாம் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வாகனங்கள், அதனுடைய வேகம், அதை அவர்கள் உபயோகிக்கிற விதம், இதையெல்லாம் பார்க்கிற போது அச்சம் ஏற்படுகிறது. நகரத்தின் சாலைகளில் இளைஞர்கள் நடத்தக்கூடிய இந்த பைக் ரேஸ் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக மாறிவிட்டன. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிவேகமாக வாகனங்களை செலுத்துவது, வாகனங்களை கட்டுப்படுத்துவதற்கான திறன் இல்லாமல் இருப்பது, இளம் வயதினுடைய ஒரு சாகசமாக மட்டுமே வாகனம் ஓட்டுவதை பார்ப்பது என்பது உண்மையில் மிகப்பெரிய அளவிற்கு உயிராபத்தை விளைவிக்கக்கூடிய ஒன்று. நிறைய இளைஞர்கள் அதனால் தங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள், உடல் உறுப்புகளை இழந்து முடமாக்கப்பட்டிருக்கிறார்கள், நிரந்தர நோயாளியாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த மோகம் கொஞ்சம் கூட குறையவில்லை. இதில் பெற்றோர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கிறது. வாகனம் ஓட்டுவது என்பதை ஒரு மிகப்பெரிய உற்சாகமாக அவர்களை தொடர்ந்து அவர்களை உற்சாகப்படுத்துவதும், அதற்காக அவர்களுடைய தேவைகளை, அவர்கள் வைக்கிற கோரிக்கைகளை நிறைவேற்றுவதும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு தீங்கிழைக்கிறோம் என்பதை மறந்து விடுகிறார்கள். பல சமயங்களில் இதுபோன்ற விபத்துகளுக்கு பின்னால் பெற்றோர்களுடைய இந்த அலட்சிய மனோபாவமே காரணமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் வெளிநாடுகளில் பார்க்கிறோம், நிறைய சிறுவர்கள், சிறுமிகள் அவர்கள் சைக்கிளில் செல்லக்கூடிய ஒரு பண்பாட்டை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கு சைக்கிள் பண்பாடு என்பதே கிட்டத்தட்ட ஒளிந்து விட்டது. சைக்கிள்கள் ஓட்டுவதற்கான முறையான சாலை வசதிகள் இல்லை என்பது ஒருபுறம் இருக்கட்டும், சைக்கிள்களை பயன்படுத்துவதெல்லாம் ஏதோ ஏழைகளினுடைய ஒரு விஷயம் போல இன்றைக்கு பலரிடமும் ஒரு மனோபாவம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக நீங்கள் பாதுகாப்பான அல்லது ஒரு விதத்தில் ஒரு பெரிய கனரக வாகனங்களை செலுத்துகிற போது ஏற்படுகிற அந்த ஒரு ரிஸ்க், அந்த ஒரு பாதுகாப்பின்மை இல்லாத சுலபமான சைக்கிள்களை பயன்படுத்த ஏன் குழந்தைகளை உற்சாகப்படுத்த மறுக்கிறோம் என்பதுதான் முக்கியமான கேள்வி.
இன்னொன்று வாகனம் ஓட்டுவது தொடர்பான கடுமையான பயிற்சி தேவைப்படுகிறது. இப்போ வெளிநாடுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர் முறையாக உரிமம் வைத்திருப்பவரே ஒரு விபத்தை ஏற்படுத்திவிட்டால் அவர் மறுபடியும் இன்றைக்கு டிரைவிங் லைசன்ஸை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஓட்டுநர் பயிற்சியை அவர் மறுபடியும் பெற வேண்டும். அதற்காக ஆண்டு கணக்கில் காத்திருக்க வேண்டும். அவர் வேலைக்கே கூட செல்ல முடியாத ஒரு நிலையெல்லாம் ஏற்படும். ஆனால் இங்கு முறையற்ற வகையில் வாகனங்களை ஓட்டி விபத்துகளை ஏற்படுத்துகிறவர்கள் அவர்களுக்கு என்ன விதமான எச்சரிக்கைகள் கிடைக்கின்றன, தண்டனைகள் கிடைக்கின்றன என்று யோசித்து பார்த்தால் ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது. ஆக முறையாக வாகனத்தை செலுத்தாவிட்டால் நமக்கு தண்டனை கிடைக்கும், உரிமம் இல்லாமல் வாகனத்தை செலுத்தினால் நமக்கு தண்டனை கிடைக்கும் என்கிற ஒரு நிலை இன்றைக்கு இங்கு இல்லை. யார் வேண்டுமானாலும் வாகனங்களை பயன்படுத்தலாம், அதிவிரைவான வாகனங்களை பயன்படுத்தலாம், எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம், தங்களுக்கும் உயிராபத்தை ஏற்படுத்தி பிறருக்கும் உயிராபத்தை ஏற்படுத்தலாம் என்கிற நிலை என்பது உண்மையில் இவர்களையெல்லாம் ஒரு நடமாடக்கூடிய மனித வெடிகுண்டுகளாக மாற்றுகிற ஒரு விஷயம்தான். அந்த வகையில் வாகன பாதுகாப்பு என்பது, வாகனம் ஓட்டுகிற உரிமம் என்பது கராராக பின்பற்றப்பட வேண்டும். இந்த உயிர்ப்பலிகள் நிறுத்தப்பட வேண்டும். இந்த உயிர்ப்பலிகளினால் ஏராளமான இளைஞர்களுடைய வாழ்க்கை, குடும்பங்களுடைய வாழ்க்கை பறிக்கப்படுகிறது. கடுமையான விதிமுறைகளை அமுல்படுத்தாவிட்டால் பல்லாயிரக்கணக்கில் ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும் சாலை விபத்துகளை நாம் தடுக்கவே முடியாது, மரணங்களை தடுக்கவே முடியாது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் வரும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. ஆதலால் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் புகைப்பட கலைஞர் திரு KL ராஜா பொன்சிங். புகைப்பட கலை அப்படிங்கிறது என்ன, பொதுவாக இது ஒரு கெரியராக எடுத்து படிக்கிற மாணவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் உறுதுணையாக இருக்கும், அதை பற்றின ஒரு பயிற்சி ஏன் அவசியமாக இருக்குது, ஒரு புத்தகமாகவே இதை எழுதி மற்றவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. இவரோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஒரு புகைப்பட கலைஞராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் சார். புகைப்படக்கலை அப்படின்னு நம்ம சொல்லும்போது எல்லாருமே ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் இல்லை மோஷன் பிக்சர்ஸ் மூவி அப்படின்ற ஒரு பார்வையில் தான் இருக்காங்க. ஆனால் இதுக்கு அப்பாற்பட்டு இந்த துறையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு முழு நேர ஒரு பணியாக இதை எடுத்து செய்யும்போது இதில் எத்தனை பிரிவுகள் இருக்குது. ஒரு பிரிவும் இன்றைக்கி ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்களுக்கும் சரி, மற்ற கலை அறிவியல் படிக்கிற மாணவர்களுக்கும் சரி, அதுக்கு ஈடு இணையாக இந்த ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிற ஒரு துறையே இருக்குது அப்படின்னு நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க, உங்கள் புத்தகத்திலையும் எழுதியிருக்கீங்க. பொதுவாக இந்த மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ள ஒரு முழு நேர பணியாக எடுக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு ஆசை இருக்கலாம். ஆனால் பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் அதில் ஈடுபட நிச்சயமாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு இன்ஜினியர் ஆகணும் தான் எல்லோரும் நினைப்பாங்க. அடுத்து ஒரு ஜாப் செக்யூரிட்டி, கெரியர் இப்படிலாம் யோசிக்கும் போது இதில் இவ்வளோ பெரிய வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் பெற்றோர்களுக்கு அதிகமாகவே இருக்குது. நீங்கள் ஒரு பயிற்சியாளராகவும் ஒரு ஆசிரியராகவும் இருக்கீங்க. உண்மையிலேயே இந்த துறை எவ்வளோ பலம் வாய்ந்தது, மற்ற துறைகள் மாதிரியே இதற்கு எல்லா இடத்துலையும் வாய்ப்புகள் இருக்கா, இப்படி பல விஷயங்களை எங்கள் நேர்களோட முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிற ஒரு துறை எதெல்லாம் உள்ளடக்கியது சொல்லுங்கள் சார். ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட்னு சொல்லலாம் நம்ம ஆக்சுவலாக. அதில் கொஞ்சம் சயின்ஸும் இருக்குது. ஏன்னா கேமரா இன்வால்வ் பண்ணுறதுனால அது அதில் சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே கால்ட் இஸ் சயின்டிஃபிக் ஆர்ட் ஆக்சுவலாக. ஸோ யார் ஒருத்தருக்கு கொஞ்சம் அந்த கலை சம்மந்தப்பட்ட ஒரு விருப்பம் இருக்குதோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோகிராஃபர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது அடிப்படையில் ஒரு ஆர்ட்னு வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னு கேட்டிங்கன்னா யார் ஒருத்தருக்கு வெளி உலகத்தை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு ஞானம் இருக்கோ, இல்லாட்டி ஒரு விருப்பம் இருக்கோ, அதில் ஆர்வம் இருக்கோ, அவங்கள எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபரை கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்ணின் வழியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காட்சியை எண்ட் ஆஃப் த டே ஒரு படமாக மாற்றுறது அப்படிங்கிற அந்த டிரான்சிஷன் ப்ராசஸ் தான் நம்ம ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லலாம். அதில் கேமரா ஒரு சின்ன ரோல் ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதனால் வெளி உலகத்தை நம்ம சரியாக பார்க்குறதுக்கு நமக்கு தெரியணும். ஆக்சுவலாக தெரியும் போது என்ன பண்ணணும் கேட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள சிறப்பான விஷயங்கள். இப்போ ஒரு விஷயத்தினுடைய ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளவரை பார்க்குறீங்க அப்படின்னா அதனுடைய அழகாக எந்த ஆங்கிள்லேருந்து நம்ம ஷூட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு சிந்தனை இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் அதனுடைய ஒரு பேசிக்ஸ் நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. அதே மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களை அதனுடைய வெளித்தோற்றத்தை மட்டும் பார்க்காம அதை அதனுடைய உணர்வுபூர்வமாக அதை பார்க்கும்போது, உணர்வுபூர்வமாக அதை வெளிப்படுத்தும் போது அது முழுமையான ஒரு
ஃபோட்டோகிராஃபியாக உங்களுக்கு வருது ஆக்சுவலாக. ஸோ ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பார்க்குறோம், ரேண்டமாக டக்குன்னு கேமரா எய்ம் பண்ணி கிளிக் பண்ணுறோம் அப்படிங்கிறது இல்லை. அதுக்கு வந்து வேற ஒரு பேர் இருக்குது, அதுக்கு ஸ்னாப்ஷாட்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ ஃபோட்டோகிராஃபருக்கு யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு கவிஞர் மாதிரி வச்சுக்கலாம், ஒரு எழுத்தாளர் மாதிரி வச்சுக்கலாம், ஒரு நடிகர் மாதிரி வச்சுக்கலாம், ஒரு டான்சர் மாதிரி வச்சுக்கலாம். இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்களை என்ன பண்ண உள்ளே வாங்கிட்டு அவங்களுடைய ஆர்ட் ஃபார்மில் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா இஸ் பேசிக்கலி விஷுவல் ஆர்டிஸ்ட். ஸோ அவர் கொடுக்கக்கூடிய படங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவல் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, நான் இந்த விஷயத்தை இப்படி பார்த்தேன், நீங்களும் இதை பாருங்கள், நீங்கள் ரசிங்க ஆக்சுவலாக. இதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்குது, இதில் மாதிரி இதில் ஒரு உணர்வுபூர்வமான விஷயம் இருக்குது ஆக்சுவலாக, இதில் மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது, இல்லை ஒரு ஹாப்பினஸ் இருக்குது ஆக்சுவலாக, இது ஒரு அரிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்களில் பார்க்கக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம விஸ்தீரமாக பார்த்து ஆக்சுவலாக கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறவங்க எல்லாருமே ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லலாம் ஆக்சுவலாக. அதனால் ஃபோட்டோகிராஃபி நீங்கள் ஆரம்பிக்கும் போது அதுக்கு உங்கள் கண்ணை கேமரா பயன்படுத்துறதுக்கு முன்னாடி கண்ணை முழுமையாக பயன்படுத்தணும் ஆக்சுவலாக. ஓகே, கேமரா பார்க்குற மாதிரி கண்ணில் பார்க்க தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா மேபி ஃபோட்டோகிராஃபி வந்து நமக்கு ஈஸியாக வரும். அந்த திறமை நிறைய பேருக்கு இருக்குது ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி இஸ் born ஆர்டிஸ்ட் ஆக்சுவலாக. ஓகே, அதை நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சி நமக்கு வந்து இதுதான் நம்மளுடைய விஷயம் அப்படின்னு தெரியும் போது அதை நோக்கி போகும்போது பார்த்தீங்கன்னா அதில் நம்ம வந்து பெருசாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக சார், வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இன்றைக்கி ஒரு +2 படித்த மாணவரை பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இல்லைனா ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் போவாங்க. அதுக்கப்புறமா என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தேடி போகிறது தான். ஃபோட்டோகிராஃபி இவ்வளோ பெரிய ஒரு துறை, எல்லா இடத்துலையுமே இதோட பயன்பாடுகள் இருக்குது அப்படின்னும் போது இதை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கு என்றைக்குமே பெற்றோர்கள் உறுதுணையாக இருந்ததே இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். அதை பற்றின ஒரு புரிதல் இல்லாதது காரணமா, இல்லை இதற்கான வாய்ப்புகள் வெளியில் அதிகம் கிடைக்காதுன்ற ஒரு எண்ணமா, ஏன் இப்படி ஒரு ஃபீலிங் இருக்குது? இல்லை, அது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியாது தான் அதனுடைய பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. எங்கே கேட்டிங்கன்னா ஃபோட்டோகிராஃபிக் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அது எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது. ஒரு சாதாரண ஒரு காமனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு சேஃபாக சில விஷயத்தை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த ரிஸ்க் எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிக்காது ஆக்சுவலாக. ஸோ இது சேஃபான ஒரு கேம். பையன் படித்து முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சேர்றது, அதுக்கப்புறம் கோர்ஸ் முடித்த பிறகு ஒரு 30-40,000 ஃபீஸில் ஒரு ஜாபில் சேர்றது அப்படிங்கிறது ஒரு சேஃபான ஒரு கேம். மெனி பீப்புள் வாண்டட் தட் ஆக்சுவலி. ஆனால் ஃபோட்டோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் இருக்குது. என்ன கேட்டிங்க அப்படின்னா இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி நான் நல்ல ஃபோட்டோ எடுத்தால் தான் நாளைக்கு நேரம் ஒருத்தன் கூப்பிடுவாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது வந்து கண்டினியூஸாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை ஆக்சுவலாக. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோப்புன்னு எடுத்துட்டிங்கன்னா நிறைய ஸ்கோப் இருக்குது. நான் எப்போவுமே வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லுவேன். கேட்டிங்கன்னா ஃபோட்டோகிராஃபி இல்லாத ஒரு உலகத்தை கற்பனை பண்ணி பாருங்கள், அப்போ ஃபோட்டோகிராஃபி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியும். ஓகே, கண்ணை மூடிட்டு ஒரு செகண்ட் வந்து திடீர்னு ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படியே உங்களுக்கு காணாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்தில் என்ன ஆகும்னு நினச்சி பாருங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இப்போ நம்ம பேசிட்டுருக்குமே பார்த்திங்க அப்படின்னா லட்சக்கணக்கான கேமராஸில் லட்சக்கணக்கான ஷட்டர்ஸ் ஒர்க் ஆகிட்டே இருக்குது இப்போது. ஓகே, நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா உலகம் பூரா அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்கப்பட்டிருக்குதுங்க. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ தேவைகள் நமக்கு இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஏன்னா படங்கள் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா படம் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, நிறைய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கண்களால் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், இல்லை படங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் ஆக்சுவலாக. அப்படிங்கும்போது படங்களுடைய ரோல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. படங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு யோசிக்க போகும்போது தான் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு வேலை, அது ஒரு கெரியர். ஓகே, அதுக்கு ஒரு தேவை இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது, அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் இருக்குது, அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது அப்படிங்கிறது எப்போ தெரியும் கேட்டிங்கன்னா ஃபோட்டோகிராஃபி உலகத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணால் தான் அதை ஃபஸ்ட்டு யோசிக்க முடியும். ஓகே, எப்படி வந்து பிரிட்ஜஸ் இம்பார்ட்டண்ட்டோ, ரோட்ஸ் இம்பார்ட்டண்ட்டோ, பில்டிங்ஸ் இம்பார்ட்டண்ட்டோ, அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. ஓகே, ஒரு பில்டிங்கை கட்டினா மட்டும் பார்த்தாது, அது விற்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபோட்டோ தேவை இருக்கே இல்லையா உங்களுக்கு. ஓகே, ஸோ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பில்டிங்கை நான் கட்டிட்டு அப்படின்னா நீங்கள் சேல் பண்ண முடியாது ஆக்சுவலாக. உலகம் பூரா நீங்கள் இந்த பில்டிங் காமிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோகிராஃபருடைய சர்வீஸ் தேவைப்படுது. அப்போது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் இப்படி தான் இதோட லிங்க் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இதில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பில்டிங் பேஸாக சொன்னேன். இது மாதிரி மெடிக்கல் ஏரியாவில் உங்களுக்கு இருக்குது, ரியல் எஸ்டேட்டில் உங்களுக்கு இருக்குது, இல்லை அட்வர்டைசிங்கில் உங்களுக்கு இருக்குது, எனிதிங் எல்லாம். உங்கள் சாதாரண ஒரு வெட்டிங் எடுத்துக்கோங்க நீங்கள் ஆக்சுவலாக. வெட்டிங் நம்ம டாக்குமெண்ட் பண்ணுறோம் ஆக்சுவலாக. வெட்டிங் டாக்குமெண்டேஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க இப்போ உங்களுக்கு தெரியும். வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, வெட்டிங் எவ்வளோ மேசிவாக இருக்குது, எவ்வளோ வந்து லக்ஸூரியஸாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுலாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை உங்களுக்கு ஆக்சுவலாக. அண்ட் சென்னை மாதிரி பெரிய நகரங்களே பார்த்திங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் சார்ஜ் பண்ணக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்களுடைய மொத்த வருமானம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உண்மையிலே அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் மற்ற துறையில் இருக்கிற மாதிரி இங்கேயும் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கடுமையான போட்டி இருக்குது. ஓகே, சர்வைவல் அப்படிங்கிறது எப்போன்னு கேட்டிங்க அப்படின்னா கஷ்டம் நிறையா, அதை யூ டு ஃபைட் ஃபார் இட் ஆக்சுவலாக. ஓகே, அதனால் வந்து இட்ஸ் பெட் ஆஃப் ரோசஸ் நான் சொல்ல மாட்டேன் ஆக்சுவலாக. ஆனால் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்திரிகை துறையாகட்டும் ஆக்சுவலாக, இல்லை விளம்பரத்துறையாகட்டும், இல்லை வைல்ட் லைஃப் ஆகட்டும், இல்லை ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும், இல்லை வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும், இல்லை வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போர்ட்ரேட் பிக்சர் அதுவாக இருக்கட்டும், இல்லை மெடிக்கல் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், சயின்டிஃபிக் ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 40-45 டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியில் இருக்குது. இவங்களாம் சைலண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே,
நமக்கு வந்து 1-2 ஃபோட்டோகிராஃபர்ஸ் வெளியில் தெரியாங்க யார் கேட்டிங்க அப்படின்னா மோஸ்ட்லி வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அவங்க ஒர்க் பண்ணுறது கவனிச்சிருப்போம். மீதி பேர்லாம் எங்கே ஒர்க் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க நமக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஸோ அவ்வளோ ஓப்பனிங்ஸ் அங்கே இருக்குது. இந்த ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 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 மாணவனுக்கு, அதாவது +2 படித்த மாணவனுக்கு பார்த்திங்கன்னா அகாடமிக்ஸில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கும்போது ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது என்ன பண்ணலாம் கேட்டீங்க, இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், தவறு இல்லைன்னு கேட்டிங்கன்னா இது வந்து முன்ன மாதிரி, அதாவது நான் சொல்கிறது ஒரு 30-40 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி இப்போ இல்லை. ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. டிஜிட்டல் டெக்னாலஜி வந்ததுனால பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் அதை பயன்படுத்துகிறோம் இல்லையா. ஸோ தினந்தோறும் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் நம்ம ஏதோ ஃபோட்டோ போட்டுகிட்டே இருக்கிறோம். சில அது மொபைல் ஃபோட்டோவாக இருக்கட்டும், இல்லாட்டி SLR ஃபோட்டோ ஏதோ போட்டுகிட்டே இருக்கிறோம் கிட்ட. ஸோ அந்த ஃபோட்டோ வழியாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை, நம்மளுடைய அன்றாட செயல்களை என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா வந்து சமூக வலைத்தளங்கள் திரும்ப வந்து நம்ம போடுறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸோ அந்த 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 மெசேஜ் அப்படிங்கிறது ஒரு ஃபோட்டோ வழியாக தான் ஈஸியாக போய் சேரும். ஓகே, எல்லாராலும் ஃபோட்டோவை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஃபோட்டோ புரியறதுக்கு உங்களுக்கு லாங்குவேஜ் தேவையில்லை இல்லை. நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சால் தான் நான் பேசுகிறது, தமிழில் பேசினா உங்களுக்கு புரியும். ஃபோட்டோ பார்க்குறதுக்கு நீங்கள் தமிழ்நாடு இருக்கணும் அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக யார் வேணால் ஃபோட்டோ பார்க்கலாம், புரிஞ்சிக்கலாம். தட் இஸ் த பவர் ஆஃப் த விஷுவல். ஓகே, அதனால நிறைய ஸ்கோப் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வாஸ்ட் இண்டஸ்ட்ரியை பற்றி நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக இல்லாமல் ஒரு ஆசிரியராகவும் ஒரு பயிற்சியாளராகவும் இருக்கீங்க. நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணி நிறைய மாணவர்களை உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னும் போது இப்போ இந்த துறை சார்ந்த பிரிவுகள் பற்றி விரிவாக பேசலாம் சார். இப்போது ஒருத்தர் ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிறது ஒரு ஹாபியாக இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன மாதிரியான ட்ராவல் பண்ண போகிறோம், ஃபோட்டோகிராஃபியில் எத்தனை விதங்கள் இருக்குது, அந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒரே மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் இருக்கா, இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணணும், இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு மாணவர்கிட்ட எந்த மாதிரியான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும்னா எப்படி கிளாஸிஃபை பண்ணுவீங்க? நம்மளும் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஹாபியாக தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். எல்லாருமே அப்படி தான் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அது ஆரம்பித்து பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அதில் உள்ள ஈடுபாடு, அதில் கிடைக்கக்கூடிய வேகன்சி, இந்த ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். நம்ம ஆக்சுவலாக எடுத்தோடனே எல்லாருமே வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக போய் அப்படி நிற்கிறது இல்லை ஆக்சுவலாக. ஓகே, ஸோ படங்கள் எடுக்க ட்ரை பண்ணுறோம். ஏன்னா அதில் ஆர்வம் இருக்குது நமக்கு. ஓகே, படங்கள் மற்றவங்களை பாராட்டப்படும் போது நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம மூவ் பண்ணுறோம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இன்றைக்கி சாதாரண கேமரா வச்சு எடுக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன் எடுக்கக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா DSLR கேமரா எப்போ வாங்குவார் கேட்டிங்கன்னா மொபைல் ஃபோன் எடுக்கிற உள்ள பிக்சர்ஸ் மற்றவங்களால் பாராட்டப்பட்டது அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது ட்ரை பண்ணுவார். இது வந்து நார்மலான ஒரு ட்ராவல் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஓகே, இதில் வந்து அடிப்படையான விஷயம் என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய பேசிக்ஸ், இந்த ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது பார்த்திங்களா. அதாவது ஃபோட்டோகிராஃபினுடைய உயிர் நாடின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதை மட்டும் நம்ம சொல்லிக் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் உள்ள விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள விஷயங்கள் அப்படிங்கிறது தனி மனிதனுடைய அவங்களுடைய குவாலிட்டிஸை பொறுத்து தான் அது சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக போகணும் அப்படின்னா அதில் அடிப்படைகள் என்னவோ ஒன்று தான் ஆக்சுவலாக. ஒரு கேமரா பயன்படுத்தக்கூடிய ஒரு விதம், இல்லை லைட்டை பார்க்கக்கூடிய ஒரு விதம், இல்லை அதை வந்து ஒரு படமாக்கக்கூடிய அந்த காம்போசிஷனுடைய நாலேஜ், அது உங்களுக்கு ஆக்சுவலாக இதெல்லாமே வந்து எல்லா துறைக்குமே பொதுவான விஷயம். ஓகே, எல்லாருக்குமே அப்பர்ச்சர் பற்றி தெரியணும், உங்களுக்கு ஷட்டர் ஸ்பீட் பற்றி தெரியணும், உங்களுக்கு கேமரா பற்றி தெரியணும், உங்களுக்கு லைட்டை பற்றி தெரியணும் உங்களுக்கு, இல்லை இது பொதுவான ஒரு விதி ஆக்சுவலாக. ஓகே, அதே சமயத்தில் ஒருத்தர் வந்து ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்னு நினச்சார் அப்படின்னா முதல்ல ஒரு வைல்ட் லைஃப்பில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், இல்லை அனிமல் மேலே அவருக்கு பிரியம் இருக்கணும், இல்லை அனிமலோட வாழ்க்கையை வந்து ரசிக்கக்கூடிய வந்து ரசிப்புத்தன்மை இருந்தால் தான் உங்களால் போய் வந்து மணிக்கணக்கில், நாள் கணக்கில், மாதக்கணக்கில், வருஷக்கணக்கில் நீங்கள் காட்டில் உட்காந்து தனிமாக இருந்துட்டு ஒரு மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி இல்லாமல், சரியான சாப்பாடு இல்லாமல், ட்ரெஸ் மாற்றிக்க கூட ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் அப்படி உயிரை கொடுத்து வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறாங்க அப்படின்னா அது கேமரா சார்ந்த விஷயம் மட்டுமே இல்லை. அதில் கேமராவோட ரோல் வந்து மிகச்சிறியது, மிகச்சிறியது ஆக்சுவலாக. தனி மனிதனுடைய ஆர்வம் ஆக்சுவலாக, அதாவது இந்த நேச்சர் ரொம்ப பெருசு. ஓகே, இயற்கையினுடைய இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை வந்து நான் வந்து வெளியில் கொண்டு வரணும், அந்த அரிய காட்சிகளை நான் பார்க்குறத நம்ம படமாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் யாருக்கு இருக்கோ அவரால் தான் அது பண்ண முடியும். ஏன் கேட்டிங்கன்னா வைல்ட் லைஃபுக்குன்னு சில பேசிக்கான சில விஷயங்கள் பண்ணணும், ரிசர்ச் நிறையா நம்ம பண்ணணும் ஆக்சுவலாக, இல்லையா. அனிமல் பிஹேவியர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு சேஃப் டிஸ்டன்ஸாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு யானை அப்படின்னா இவ்வளோ தூரம் தான் கிட்ட போகலாம் நம்ம, இல்லை ஒரு புலின்னா அவங்களுக்கு கிட்ட போகலாம், அதுவாக தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் தான் என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் ஜானர் டு ஜானர் வரும்போது மாறுபடுது. ஒரு ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹி மஸ்ட் பி தரோ அபவுட் டுடேஸ் ஃபேஷன். இன்றைக்கி என்ன இண்டஸ்ட்ரியில் வேர்ல்டு வைடு வந்து என்ன ஃபேஷன் அப்படிங்கிறது அவருக்கு தெரியணும். ஃபேஷன் ரிலேட்டடான விஷயத்தை பற்றி அவர் என்ன பண்ணணும், டெய்லி அப்சர்வ் பண்ணணும். மாடல்ஸோட கோஆர்டினேட் பண்ணக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். ஓவரால் கோஆர்டினேஷன் தெரியணும் உங்களுக்கு. இதை தவிர க்ரியேட்டிவிட்டி உங்களுக்கு இருக்கணும், இல்லை. ஸோ இது வந்து ஃபேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம். வெட்டிங் ஃபோட்டோகிராஃபின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா டோட்டலாக பீப்புள் ஃபோட்டோகிராஃபி அது, இல்லை. முன்ன பின்ன அறிமுகமாகாத மக்கள்கிட்ட போய் என்ன பண்ணுறீங்க, 2 நாள் 3 நாள் அவங்களோட சந்தேகம் பண்ணுறீங்க, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அவங்களோட எப்படி பேசணும், அவங்களோட பிஹேவியர் எப்படி பண்ணணும், நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ஃபோட்டோவில் வந்து நம்ம சிறைப்படிக்கணும் ஆக்சுவலாக. உணர்வுகளை எப்படி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஆக்சுவலாக, அந்த மெல்லிய உணர்வுகளை ஃபோட்டோவில் எப்படி கொண்டு வரணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இன்னொரு விதமான ஒரு விஷயம் ஆக்சுவலாக. ஓகே, ஏன்னா வைல்ட் லைஃபுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் இது. ஓகே, வைல்ட் லைஃப்பில் வந்து நீங்கள் பேசவே கூடாது,
இல்லை இங்கே வந்து மக்களோட நீங்கள் பேசினா தான் உங்களுக்கு வேண்டிய படங்கள் கிடைக்கும் உங்களுக்கு, இல்லை இன்ட்ராக்டிவாக இருக்கணும். இப்படி நீங்கள் போகக்கூடிய எல்லா பிரான்ச்சிலும் ட்ராவல் எடுத்துக்கோங்க. அகெயின் சப்போஸ் இங்கேருந்து நீங்கள் மகாபலி வரும்போது ஃபோட்டோ எடுக்கிறதா வச்சுக்கலாம். சிம்பிளான ஒரு விஷயம். ஓகே, ஒரு 50 கிலோமீட்டர் சென்னையிலேருந்து இருக்குது ஆக்சுவலாக. நேராக கேமரா எடுத்துன்னு போய் நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா அந்த படங்கள் சிறப்பாக வராது ஆக்சுவலாக. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ஒரு கூகுள் பண்ணியோ இன்டர்நெட்லேயோ என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, அந்த நீங்கள் போகக்கூடிய இடத்தினுடைய சிறப்பு அம்சங்கள்லாம் என்ன, இல்லை இதில் எந்த சிற்பங்கள்லாம் வந்து சிறப்பானது, இது யார் பண்ணது, இதனுடைய காலம் என்ன, ஆக்சுவலாக இதில் எந்த விஷயத்தை நான் வந்து மறக்காமல் படம் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பேசிக்காக ரிசர்ச் பண்ணி போனீங்கன்னா அந்த ஒரு நாள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இல்லாட்டி திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மொபைல் ஃபோனில் யாரோ ஒருத்தவங்க கேஷுவலாக எடுத்த மாதிரி இருக்குமே தவிர அந்த படங்களில் வந்து ஒரு ஆழமான ஒரு பதிவு இருக்காது. ஸோ ஆழமான பதிவு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணணும், அதுக்கும் நம்ம உழைக்கணும், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். சிலைகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு தனி டேஸ்ட் இருக்கணும். எவ்வளோ பேரால் சிலையை ரசிக்க முடியும் பாருங்கள். நம்ம பார்க்குறோம் இல்லையா, நிறைய கோயில்களில் பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸில் வந்து இறங்குவாங்க, அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெப்சி குடிச்சிட்டு அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இளநீ சாப்பிட்டு இருப்பாங்க தவிர அந்த சிலையை பார்த்து ரசிக்க மாட்டாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா சிலையை அவமானப்படுத்துகிற மாதிரி அது மேலே ஏறி உட்காந்துலாம் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ இதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா இது வந்து கேமரா சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக கிடையாது ஆக்சுவலாக. ஸோ ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரு தனி மனிதனுடைய ரசிப்புத்தன்மையை சார்ந்தது, அவனுடைய இன்வால்மெண்ட்டை சார்ந்தது ஆக்சுவலாக. அதனால் உங்களுக்கு எந்த துறை பிரியமாக இருக்கோ அந்த துறைக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தள்ளப்படுவீங்க. யூ வில் பி ஃபோர்ஸ் டு கோ தேர் பிகாஸ் த வாட்டர் வில் ஃபைண்ட் இட்ஸ் ஓன் வேன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேமரா எடுத்து படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இஃப் யூர் அ பீப்புள் பர்சன் யூ வில் ஷூட் பீப்புள். ஓகே, இஃப் யூர் கண்ட பண்ணோம் அனிமல் லவர் அப்படின்னா யூ வில் பிகம் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆக்சுவலாக. அதனால் நம்மளோட ஆர்வத்தை நோக்கி நம்ம வந்து அந்த கலை உங்களுக்கு வந்து அந்த டைரக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டோம் ஆக்சுவலாக. ஓகே, அதனால் இது வந்து இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம், இது யாரும் நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் அந்தந்த ஒரு துறையில் நீங்கள் சேர்ந்து செய்யும்போது அது சார்ந்த எக்யூப்மெண்ட்ஸை அதனுடைய அறிவு நமக்கு முக்கியமாக தேவை. இப்போ மேக்ரோ ஃபோட்டோகிராஃபின்னு எடுத்துட்டிங்கன்னா அது டோட்டலி ஒரு ஆஃப் பைட்டான ஒரு பிரான்ச். அது வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி மாதிரி இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் ஆக்சுவலாக. அதாவது ஒரு மிகச்சிறிய விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பெரிதுபட்டு காமிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, அதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் வேறு. ஓகே, அதனுடைய அப்ரோச் வேறு உங்களுக்கு ஆக்சுவலாக. அப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த டெக்னிக்கல்ஸ்லேயும் கொஞ்சம் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது ஆக்சுவலாக. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த கேமராஸ்லேயும் வித்தியாசம் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆஸ் அன் ஆர்ட் இட் இஸ் த சேம். ஓகே, ஸோ ஒளியை நீங்கள் எப்படி நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது, ஸோ அது எந்த மாதிரி இந்த இடத்துல வெளிச்சம் எப்படி இருக்குது, இந்த வெளிச்சம் எந்த மாதிரியான விளைவுகளை வந்து படத்தில் ஏற்படுத்துது அப்படிங்கிறத எல்லாருமே ரசிக்கணும், எல்லாருமே அதை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தணும் ஆக்சுவலாக. ஓகே, பட் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரான்ச்சுக்குள்ளே போகும்போது அந்த பிரான்ச் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக்கலி நான் வந்து இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் ஃபோட்டோகிராஃபர். எனக்கு நிறைய வந்து ஃபேக்ட்ரிஸ் எடுத்து நிறைய அனுபவங்கள் இருக்குது ஆக்சுவலாக. அதுக்கு ஒரு தனியான அது ஒரு தனி பிரான்ச் உங்களுக்கு இல்லை. அங்கே இருக்கக்கூடிய சத்தம், அங்கே இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள், இந்த வைப்ரேஷன், அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், அந்த மெஷின் ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கணும் இல்லை. கொஞ்சம் உங்களுக்கு மெக்கானிக்கல் மைண்ட் இருந்து அந்த இன்ஜினியரிங் நாலேஜ் இருந்தால் தான் உங்களால் அதை சரியாக எடுக்க முடியும் ஆக்சுவலாக. ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி அதே மாதிரி தான். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னு பொறுத்து. ஸோ இன்ஃபேக்ட் ஆட்டோமொபைல் ஃபோட்டோகிராஃபின்னு ஒரு பெரிய பிரான்ச் இருக்குது உங்களுக்கு. பைக்ஸ் அண்ட் கார்ஸ் மட்டும் ஃபோட்டோ எடுக்கிறது. ஓகே, ரொம்ப ஒரு ஹை எண்டான ஒரு விஷயம் ஆக்சுவலாக. ஓகே, அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஒரு டோட்டல் லவ் டுவர்ஸ் பைக்ஸ் அண்ட் கார்ஸ் இருந்தால் தான் உங்களால் அது பண்ணவே முடியும். அது சும்மா வந்து ஒரு பைக்கின் எடுத்து நம்ம நீங்கள் ஃபோட்டோனா எடுக்க முடியாது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதுக்கு வந்து யூ ஹேவ் லாட் ஆஃப் பேஷன். உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த பர்டிகுலர் பிராண்ட் ஆஃப் பைக்கில் பர்டிகுலர் மாடலில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது ஆக்சுவலாக, அது எப்படி எடுத்தால் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. அது மற்ற சேலஞ்சஸ் என்ன, அது இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன்ஸ் உங்களுக்கு இல்லை, சரௌண்டிங்ஸை பூரா அந்த பைக் ரிஃப்ளெக்ட் பண்ணும், கார் ரிஃப்ளெக்ட் பண்ணும் உங்களுக்கு ஆக்சுவலாக. அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த துறை சார்ந்த ஒரு சிறப்பான சில ஒரு விஷயங்கள். அதை நம்ம என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அந்த துறைக்குள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம படித்தா தான் அது பண்ண முடியும் ஆக்சுவலாக. எல்லாரும் எல்லா பிரான்ச்சும் பண்ண முடியாது ஃபோட்டோகிராஃபில். ஓகே, ஸோ கேமரா எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே பண்ண முடியாது. இப்போ என்ன எடுத்துட்டிங்க அப்படின்னா வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி என்னால் பண்ண முடியாது, ஏன்னா நான் பண்ணது இல்லை ஆக்சுவலாக, பிகாஸ் தட் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. ஓகே, அதே சமயத்தில் ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் கூட வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணால் அவரால் இது பண்ண முடியாது. கேட்டிங்கன்னா ஒருத்தருடைய அந்த மைண்ட் செட் அண்ட் தட் இஸ் சம்திங் தட் ஒன்லி மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். இப்போ வெளிநாடுகளில் பொறுத்த வரைக்கும் இந்த துறை எப்படி இருக்குது? இப்போ இன்றைக்கி இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தா டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி இந்த துறை எப்படி வளர்ந்துருக்கு? ஸோ சொல்லப்போனால் வெளிநாடுகளை காட்டிலும் இந்தியாவில் தான் இந்த டெக்னாலஜியை உடனே நம்ம ஏற்றுக்கிட்டோம். ஓகே, அண்ட் பெருசாக பயன்படுத்துகிறோம். ஓகே, இன்னும் வெளிநாடுகளில் ஃபிலிம்ஸ் இருக்குது, ஆனால் இந்தியாவில் ஃபிலிம்ஸ் இல்லை. ஓகே, ஏன்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் என்ன நினச்சாங்க கேட்டிங்கன்னா இந்தியா மாதிரி கண்ட்ரியில் வந்து டிஜிட்டல் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவாக தான் வரும்னு நினச்சாங்க. எனக்கு தெரியும் 1999 டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி வந்த புதுசில் அப்போ தான் நிறைய நான் ஒர்க் ஷாப்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணேன். டிஜிட்டல் டெக்னாலஜி எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பெரிய கம்பெனிஸ்லேருந்து என்னை ஹையர் பண்ணி எல்லாம் நான் செஞ்சோம் ஆக்சுவலாக. அப்போ நாங்கள் என்ன பேசிட்டோம் கேட்டிங்க அப்படின்னா இந்த டெக்னாலஜி வந்து இந்த இண்டஸ்ட்ரி அவ்வளோ ஈஸியாக அக்செப்ட் பண்ணாது, நம்ம நிறைய கஷ்டப்பட்டு தான் இதை இம்பார்ட் பண்ண நினச்சிட்டு இருந்தோம். பட் எங்களுடைய தாட் ப்ராசஸ்க்கு கான்ட்ரரியாக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ரொம்ப சீக்கிரமாக டிஜிட்டல் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒத்துக்கிட்டோம். டெக்னாலஜியில் பார்த்திங்கன்னா நம்ம டாப்பில் தான் இருக்கிறோம். ஓகே, சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம டெக்னாலஜி மட்டும் கிடையாது, நம்மளுடைய ஆர்டிஸ்டிக்கான விஷயத்துலையுமே நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறோம் ஆக்சுவலாக. சென்னையிலே பார்த்திங்க அப்படின்னா வந்து வேர்ல்டு வைஸில் பார்த்திங்கன்னா அட்வர்டைசிங் ஃபோட்டோகிராஃபியில் வந்து 3rd ரேங்கில் ஒரு ஃபோட்டோகிராஃபர் சென்னையில் இருக்கிறார்.
ஓகே, உலகம் பூரா இருக்கக்கூடிய. ஸோ இது வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் ஆக்சுவலாக, சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே, முதல் 7 ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா வேறு மீன் அந்த 10 ரேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா 3வது ரேங்க்கில் இவர் இருக்கார். முதல் 2 ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உள்ள 2 ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம எந்த வகையிலுமே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு உள்ள ஃபோட்டோகிராஃபர்ஸை பற்றியோ அந்த டெக்னாலஜி பற்றியோ நம்ம வந்து பின்தங்கிலாம் நம்ம இல்லை, நம்ம முன்னாடி தான் இருக்கிறோம். சொல்லப்போனால் அவங்களோட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உழைப்பு அதிகம், நம்மளுடைய கற்பனை சக்தி ரொம்ப அதிகம். ஆக்சுவலாக நம்மளால் எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடாப்ட் பண்ணிக்கவும் முடியும். அடாப்டபிலிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற அளவுக்கு மற்றவங்களுக்கு கிடையாது. ஆக்சுவலாக நம்மளால் எந்த சூழ்நிலையும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதில் நல்ல படத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து நமக்கு வந்து இன்பானவே நமக்கு இருக்குது, நம்ம கல்ச்சர்லேயே அது இருக்குது. ஓகே, ஃபாரின் ஃபோட்டோஸ் அப்படி இல்லை, இப்படி இருந்தால் தான் ஃபோட்டோ எடுப்போம், அப்படி இல்லைன்னா நாளைக்கு வா, ஓகே இது பண்ண அதை பண்ண. நம்ம அப்படி கிடையாது, எந்த இருந்தாலும் இருக்கிற சுச்சுவேஷனில் ஏதாவது மேனேஜ் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து பெஸ்ட்டாக பண்ணக்கூடிய திறமை நமக்கு இருக்குன்னா நம்மளோட வாழ்க்கை முறை, நம்மளுடைய கலாச்சாரம், நம்ம முன்னோர்களுடைய அந்த ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. அந்த போராட்டம் உள்ள ஒரு ஜீன்ஸ் வச்சுக்கலாம் நீங்கள், அப்படி வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, அதனால் வி ஆர் நாட் நம்ம அவ்வளோ நீங்கள் நம்ம இந்த துறையை பொறுத்தவரைக்கும், மற்ற துறை பற்றி எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக இந்த துறையை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக வி ஆர் அட் பார் வித் இன்டர்நேஷ்னல்ஸ், ஐ மீன் லைக் ஸ்டாண்டர்ட், அந்த ஸ்டாண்டர்டில் நம்ம இருக்கிறோம். அதில் ஒன்றும் ரெண்டாவது கருத்து கிடையாது. நிச்சயமா சார். ஒரு பயிற்சியாளர் அப்படிங்கிற முறையில் இப்போ இந்த ஒர்க் ஷாப்ஸ்லாம் நீங்கள் நிறைய கண்டக்ட் பண்ணிட்டுருக்கீங்க. பொதுவாக இதுக்கு என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது? இந்த துறை சார்ந்த பீப்புள் நிறைய பேர் வராங்களா? ஒரு ஒர்க் ஷாப் வந்துட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு மைண்டில் எந்த அளவுக்கு ஒரு புரிதல் ஏற்படுது? ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லுங்கன்னா ஒரு கண்டினியூஸ் லேர்னிங் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு விஷயம். என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபரை நீங்கள் வந்து 10 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கலாம், 15 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து புது புது விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது இல்லை, தினந்தோறும் வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி என்ன புதுசு, என்ன டெக்னாலஜியில் என்ன புதுசு, ஆக்சுவலாக ஆர்ட்டில் என்ன புதுசு, இல்லை அப்ரோச் டுவர்ஸ் ஃபோட்டோகிராஃபியில் என்ன புதுசு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கல அப்படின்னா இண்டஸ்ட்ரி நம்ம சைட் லைன் பண்ணிடும் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சிட்டாங்க. ஆக்சுவலாக அதனால் எந்த ஒரு ஒர்க் ஷாப் ஒரு 1 டே ஒர்க் ஷாப்பில் அப்புறம் 2 டேஸ் ஒர்க் ஷாப்லாம் பரவாயில்ல. அந்த ஒர்க் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா பொதுவாக யார் வருவாங்க அப்படின்னா அவங்களுடைய நாலேஜ் அபவுட் ஃபோட்டோகிராஃபியை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, இன்றைக்கி என்ன நடக்குது நாட்டில்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆக்சுவலாக அந்த 1 டே ஒர்க் ஷாப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக முடியாது. ஏன்னா ஒரு 6 மாத கோர்ஸ் இல்லை ஒரு வருஷ கோர்ஸில் பண்ணக்கூடிய சேஞ்சஸை 1 டே ஒர்க் ஷாப் பண்ணாது. ஆனால் 1 டே ஒர்க் ஷாப் என்ன பண்ணுன்னு கேட்டிங்க அப்படின்னா இருக்கிற நாலேஜை கொஞ்சம் ப்ரஷ் பண்ணிவிடும். ஓகே, கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிவிடும் உங்களுக்கு. ஆக்சுவலாக 1-2 புது விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஆக்சுவலாக ஓகே, இதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. ஆக்சுவலாக அதாவது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் அப்படின்னா அவ்வளோ பேர் நிறைய பேர் வரமாட்டாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 30 பேர்லேருந்து ஆரம்பித்து 100-120 பேர் வருவாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக இருந்தாங்கன்னா ஹாபிஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வராங்க. உங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா இப்போது கேமராஸ் அட்வான்ஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த கேமராஸை யூஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு இங்கே ஏதாவது ஒரு ஒர்க் ஷாப்லேயோ ஒரு கோர்ஸ்லேயே ஜாயின் பண்ணணும், இல்லாட்டி இந்த கேமரா உங்களால் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியாது உங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ விஷயம் அந்த ஒரு சின்ன எக்யூப்மெண்ட்டில் நமக்கு இருக்குல்ல. அதனால் இந்த தேடுதல் அப்படிங்கிறது ஃபோட்டோகிராஃபி பொறுத்தளவுக்கு ஐ திங்க் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். கேட்டிங்கன்னா அப்போ தான் வந்து நம்மளால் அப்டேட்டாக இருக்க முடியும். ஏன்னா இந்த டெக்னாலஜி பேசிக்கலி சயின்டிஃபிக் ஆர்ட் அப்படிங்கிறதுனாலையும் த்ரூ அவுட் தி வேர்ல்டு எல்லாராலையுமே வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு டெக்னாலஜி அப்படிங்கிறது, ஐ மீன் ஆர்ட் அப்படிங்கிறதுனாலையும் நம்ம அதில் கொஞ்சம் க்ளோஸ் ஒரு கான்டாக்ட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அண்ட் மென்டார்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருக்கும் ஒரு ஸ்கில்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக ஓகே, ஸோ அந்த ஸ்கில் உள்ள ஒரு மென்டாருடைய ஒர்க் ஷாப்பில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக உங்களால் கற்றுக்க முடியும். ஒரு சில விஷயங்கள் எல்லா மென்டார்ஸும் ஒன்றா சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கேமராவை தவிர ஒரு தனி மனிதனுடைய ஆர்வம், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் தான் ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஓகே, ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்ம எவ்வளோக்கு நம்ம எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு தான் நம்மளால் அதை செய்ய முடியும். ஆக்சுவலாக இல்லை ஹாபியிஸ்ட் ப்ரொஃபஷன்ஸ் அப்படின்னு வித்தியாசம் நான் பார்க்குறது இல்லை. அண்ட் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அந்த தேடுதல் இருக்குது. ஓகே, நாங்களும் பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் எங்களோட அகாடமியில். அது தவிர பார்த்திங்கன்னா சில ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ் கூட நடக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா எங்களோட இன்ஸ்டியூஷன் வந்து ஒரு பிக் பிராண்டினுடைய அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறதுனால அந்த பிராண்ட் கேமராஸ் வாங்கினவங்களுக்கு நாங்கள் ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ் வந்து ஒரு சாட்டர்டேயும் கொடுக்குறோம். அப்போ வரக்கூடிய கூட்டங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். சில ஆண் பெண் சின்ன பொண்ணுங்க பெரியவங்க வயசானவங்க எல்லாருமே வருவாங்க. ஏன்னா இப்போது அந்த உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் அபவுட் ஃபோட்டோகிராஃபி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை அப்படின்னா உங்களால் வந்து அதை நீங்கள் அடுத்த லெவலுக்கு யூஸ் பண்ணவே முடியாது. எவ்வளோ நாள் தான் நம்ம ஆட்டோமேட்டிக் மோட்லேயே எடுத்துகிட்டு இருக்கிறது, திங்க் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக அதுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு என்ன பண்ணலாம், ஒரு மொபைல் ஃபோன்லேயே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டிஎஸ்எல்ஆர் கேமராவில் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்போது இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்கும் போது இன்னொருத்தர் ஒரு புக்கை படித்து தெரிஞ்சுக்கிறத காட்டிலும் ஒர்க் ஷாப்பில் அதே விஷயத்தை உங்களால் சீக்கிரமாக எளிதாக உங்களுக்கு கற்றுக்க முடியும். ஏன்னா அது ஃபேஸ் டு ஃபேஸ் உங்களுக்கு, அப்போ வந்து உங்களுக்கு அப்புறம் ஹேண்ட்ஸ் ஆன் உங்களுக்கு இருக்குது. அப்போ அது அந்த லேர்னிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சார். ஒரு புகைப்பட கலைஞராகவும் ஒரு ஆசிரியராகவும் இருந்ததை தாண்டி இப்போ நீங்கள் பார்த்த தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் இந்த மாதிரியான டெக்னாலஜியை நம்ம கையாளணும் அப்படின்னு வரும்போது இதுக்கு நீங்கள் புத்தகம் இல்லாமல் எழுதியிருக்கீங்க. இந்த புத்தகத்து மூலமாக நீங்கள் இப்போ சொல்ல வர விஷயங்கள் என்ன சார்? ஃபோட்டோகிராஃபி புக்ஸை எழுதணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆரம்ப காலத்திலே இருந்த ஒரு ஆசை. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா
நான் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிற காலத்தில் ஒரு 35 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவில் புக்ஸே கிடைக்காது, ஃபோட்டோகிராஃபி புக்ஸே கிடைக்காது. அண்ட் ஃபாரின் புக்ஸ் தான் நம்ம வாங்கணும். அந்த ஃபாரின் புக்ஸ் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த புக்கு இந்தியாவுக்கு வரும்போது அது கிட்டத்தட்ட 5 வருஷம் இல்லாட்டி 10 வருஷம் பழசாயிடும் இங்கே வரும்போது. அதுவும் நான் எங்கேயாவது ஒரு இடத்துல மூர் மார்க்கெட் மாதிரி ஒரு இடத்துல பழைய புக் ஸ்டாலில் தான் அந்த புக்கெலாம் எனக்கு கிடைக்கும். ஏன்னா புது புக் வாங்குற அளவுக்கு நம்ம வசதி இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்போலாம் புக்கு உங்களுக்கு. ஸோ ஒரு புத்தகம் படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து ஒரு அரிதான ஒரு விஷயம் அந்த காலத்தில் இருந்தது. பட் எனக்கு வந்து ஒரு அகாடமிக்கலி ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுனால நான் புத்தகத்தை தூக்கி நிறைய அலைஞ்சிருக்கேன். ஆக்சுவலாக அது எவ்வளோ சிரமம் அப்படிங்கிறது நான் புரிஞ்சுருக்கேன். ரெண்டாவது என்ன கேட்டிங்க அப்படின்னா தமிழில் ஒரு புத்தகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப தேவைப்பட்டுச்சு. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகள், அதாவது 2003 ஓகே 2011 வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ் மட்டுமே தெரிஞ்ச ஃபோட்டோகிராஃபர்ஸோடு நான் நிறைய பழகியிருக்கேன். அவங்களோட நிறைய ஒர்க் ஷாப்ஸ் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு இந்த ஃபோட்டோகிராஃபியோட நாலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மூலமாக கிடச்சதுன்னா எளிதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால என்னோட முதல் புத்தகம் வந்து தமிழில் எழுதணும் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு வைராக்கியமாக நினச்சிட்டு தமிழில் ஒரு தூய தமிழில் இருக்கும் அந்த புக் உங்களுக்கு ஆக்சுவலாக அதை எழுதி வந்து அது ஒரு டெக்ஸ்ட் புக் ஃபார்மேட்டில் நான் கொடுத்துருந்தேன். இதனுடைய அட்வான்டேஜ் என்ன கேட்டிங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி பற்றி சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணால் வரலாம் உங்களுக்கு ஆக்சுவலாக. அன்லெஸ் நீங்கள் ஒரு ஃபார்மல் கோர்ஸ் அட்டன் பண்ணாலே வழிய ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயம் வந்து அன்னோன் அப்படிங்கிற விஷயம் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஓகே அதுதான் பார்த்திங்கன்னா நிறைய சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த கான்ஃபிடென்ஸை அழிச்சிரும். ஓகே கோர்ஸ் படிச்சுட்டு பண்ணக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கும் கோர்ஸ் படிக்காதவங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா இந்த ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் ஆக்சுவலாக. இந்த கான்ஃபிடன்ஸ் லெவலில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே இது நமக்கு பண்ணுறது சரியா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா ட்ரையல் அண்ட் எரரில் பண்ணுறவங்க ஆக்சுவலாக. ஒரு கோர்ஸ் பண்ணவங்க பார்த்திங்க அப்படின்னா இது கரெக்ட் அது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பிகாஸ் அந்த கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்காங்க, அவங்க கோர்ஸில் டிகிரிலையோ டிப்ளமாவிலையோ சர்டிஃபிகேட் கோர்ஸ்லையோ சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த புத்தகங்கள் இருக்கும்போது என்ன பண்ணிங்கன்னா அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணாதவங்களுக்கு ஆக்சுவலாக, அதாவது முழு நேரம் கோர்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு நேரம் வாய்ப்பின்மை இருக்கலாம் ஆக்சுவலாக, இல்லை பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை குடும்ப சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் கண்டினியூஸாக அட்டன் பண்ண முடியாது. இருந்தாலும் அந்த 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 விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு புத்தகம் நமக்கு தேவை, ஒரு ரெஃபரன்ஸ் புக் மாதிரி. ஓகே இந்த இடத்துல ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா அந்த சாப்டரில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு எளிதாக அதில் வந்து இல்லஸ்ட்ரேஷனோட ஒரு ஃபோட்டோவோட கொடுத்துருக்கும் போது டெஃபரெண்ட்டாக அது வந்து பார்த்திங்கன்னா என்ன தெரியாத இன்னொரு ஃபோட்டோகிராஃபர் நான் ரீச் பண்ணுறதுக்கு என்னோட புக்கு தான் ஒரு வழி. ஒர்க் ஷாப்பில் மற்றவங்களாம் எனக்கு தெரிஞ்சவங்க வருவாங்க ஆக்சுவலாக. நான் பார்க்காதவங்களுக்கு என்னோட விஷயம் பேசணும் அப்படின்னா நான் வந்து புத்தகம் எழுத தான் முடியும். அப்படி புத்தகம் எழுதுறது மட்டும் இல்லை, புத்தகம் படிக்கிறத ஒரு ஆர்வம் இருந்ததுனால தான் இது எழுதணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. அந்த புத்தகத்தையும் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதனுடைய பிரிண்ட் குவாலிட்டியிலேருந்து லே அவுட்லேருந்து டிசைன் வரைக்கும் பார்த்திங்கன்னா அட்பாராக வச்சு நான் அது பண்ணிட்டு 3 புத்தகங்கள் எழுதி முடிச்சிருக்கேன் இது வரைக்கும். தமிழில் 2 புத்தகம். முதல் புத்தகம் வந்து ஒளிப்படத்துறையில் வெற்றி பெறுவது எப்படின்னு ஒரு புத்தகம். ரெண்டாவது வந்து காசு கொட்டும் கேமரான்னு ஒரு புத்தகம் சார். இது முழுக்க உங்களுக்கு வந்து அந்த வியாபார ரீதியான ஒரு புத்தகம் சார். அதாவது படம் எடுத்துருவோம், எல்லோரும் படம் எடுத்துருவோம், அந்த படத்தை எடுத்து என்ன பண்ணுறது நம்ம இல்லை, அது எப்படி காசாக்குறது இல்லை, ஹவு டு மேக் மணி ஃப்ரம் பிக்சர்ஸ், அது 2வது புத்தகம் சார். 3வது புத்தகம் ஆங்கில புத்தகம் எழுதியிருக்காங்க சார். ஸ்டார்டிங் வித் டிஎஸ்எல்ஆர் கேமரா ஒரு புத்தகம். அதாவது டிஎஸ்எல்ஆர் கேமரா இப்போ எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு. ஓகே ஆனால் அந்த கேமரா ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு கேமரா உங்களுக்கு இருக்குது. அதை வச்சு எப்படி வந்து நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பிகினர்ஸ் புக் அது ஆக்சுவலாக. ஓகே ஹேண்ட் புக் மாதிரி சின்னதாக அவங்களுக்கு இருக்கும் ஆக்சுவலாக. இந்த 3 புக்குமே பார்த்திங்கன்னா வேறு டார்கெட்டான ஒரு பீப்புளுக்கு எழுதப்பட்ட ஒரு புத்தகங்கள் ஆக்சுவலாக. அண்ட் இன்னும் 2 புத்தகங்கள் எழுதிட்டு இருக்கேன். இன்னொரு புத்தகம்னு கேட்டிங்கன்னா ஸ்டுடியோ லைட்டிங் பற்றி ஒரு புத்தகம், பீப்புள் எப்படி ஷூட் பண்ணுறது, போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபி பார்த்தீங்களா, போர்ட்ரேட் அண்ட் ஃபேஷன் சம்மந்தப்பட்ட புத்தகம் வந்து இப்போ ஆஃப் ஏ த்ரோ ஒன்று இருக்குது. இன்னொரு புத்தகம் பார்த்தீங்கன்னா ஹவு டு டூ அப்படின்னு ஒரு புக் ஆக்சுவலாக. ஹவு டு ஷூட் பேர்ட்ஸ், ஹவு டு ஷூட் லேண்ட்ஸ்கேப்ஸ், ஹவு டு ஷூட் பீப்புள், ஹவு டு யூஸ் டெப்த் ஆஃப் ஃபீல், அந்த மாதிரி ஹவுட்டுன்னு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 200 ஹவு டூஸ். அது ஒரு புக் ஒன்று எழுது. கிட்டத்தட்ட ஒரு 100 ஹவு டூஸ் முடிச்சுட்டு இன்னொரு 100 பாக்கி இருக்குது. அது முடிச்சிட்டேன் அப்படின்னா அது இன்னொரு பெரிய புத்தகமாக வரும் அப்படிங்கிறது ஆசை. கிட்டத்தட்ட வந்து என்னோடய வாழ்க்கைக்குள்ளே ஒரு 8 அல்லது 10 புத்தகங்கள் எழுதணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. எப்படி நடக்குது பார்ப்போம். நிச்சயமாக சார், ஒரு புகைப்பட கலைஞராக, ஒரு ஆசிரியராக இன்றைக்கி இந்த துறை அப்படிங்கிறது என்ன, எல்லாருக்கும் மற்ற துறை மேலே இருக்கிற ஒரு புரிதல் இதில் இல்லை அப்படிங்கிற போது இதில் இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஒரு பேஷன் அடிப்படையில் அவர் அந்த யார் இதுக்குள்ளே வராங்களோ அதை பற்றின ஒரு முழுமையான புரிதல் அவங்களுக்கு தேவையாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அதில் வாய்ப்புகள்ன்றது ஏராளமாக இருக்குது. அது ஒவ்வொருத்தரோட தனி மனிதனோட தனித்துவம் சார்ந்த விஷயம் சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இதை பற்றின தெரியாமல் இருக்கிற நிறைய பேருக்கு புத்தகங்கள் வாயிலாகவும் உங்களோட அனுபவங்களை நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்கள் நேர்களோட இன்றைக்கி நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த கலைஞர் டிவியில் இப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு கலைஞர் டிவிக்கும் மற்ற உங்களுக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி சார். இதுவரை நாம் அறிந்திடாத பல உண்மைகளை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றை சொல். உலகெங்கும் இருக்கிற மக்கள் மறக்க முடியாத அல்லது மறக்கக்கூடாத ஓர் அறிவியல் அறிஞரினுடைய பெயர்
ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன் என்பது. அவர்தான் நீராவி இன்ஜினை கண்டுபிடித்தார் என்பதை நாம் அறிவோம். அவர் இல்லை என்றால் 18ஆம் நூற்றாண்டின் மத்தியில் உலகில் ஏற்பட்ட தொழில் புரட்சி என்பதே இல்லாமல் போயிருக்கலாம். அந்த விஞ்ஞானி ஜார்ஜ் ஸ்டீஃபன்சனுடைய பிறந்த நாள் ஜூன் 9, 1781 ஆண்டு, 18ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி பகுதியில் ஜூன் மாதம் 9ஆம் தேதி பிறந்தவர் அவர். இங்கிலாந்தில் நியூ கேசில் என்கிற அந்த இடத்துக்கு பக்கத்தில், அந்த நகரத்தில் இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சிற்றூரில் படிப்பறிவற்ற ஏழை பெற்றோருக்கு அவர் 2வது மகனாக பிறந்தார். அவருடைய பெற்றோர்களை பற்றி குறிப்பிடுவதற்கான காரணம், உலகத்தினுடைய மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த அந்த ஸ்டீஃபன்சன் தன்னுடைய 17வது வயது வரையில் எதையும் படிக்கவில்லை. படிக்க வைப்பதற்கான வசதி அந்த பெற்றோர்களிடத்திலே இல்லை. அவருடைய தந்தை ராபர்ட் ஒரு நிலக்கரி சுரங்கத்தினுடைய தொழிலாளி. அந்த சுரங்கத்தில் வேலை பார்க்கிற அவரால் படிக்கவோ எழுதவோ கற்றுக்கொள்ள இயலவில்லை. அவருக்கும் அவருடைய மனைவிக்கும், அதாவது ஸ்டீஃபன்சனினுடைய தாய் தந்தை 2 பேருக்கும் படிக்கவோ எழுதவோ தெரியாது. ஒரு ஏழ்மையான குடும்பம். அந்த குடும்பம் அன்றாடம் வாழ்வதென்பதே போராட்டம். எனவே அவர்களால் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியவில்லை. 17 வயது நிரம்பும் வரையில் ஸ்டீஃபன்சனுக்கு எதையும் எழுத்து கூட்டி கூட படிக்க தெரியாது. உலகத்தினுடைய மிகப்பெரிய வியப்பு, எழுத படிக்க தெரியாத ஒருவர் வெறும் தொழிலாளியின் மகனாக பிறந்து பல்வேறு துயரங்களை எதிர்கொண்டு வாழ்க்கை முழுவதும் போராட்டமாக அமைத்து போன அவர்தான் உலகத்தினுடைய முகத்தை மாற்றுகிற ஆற்றல் பெற்றவராக இருந்திருக்கிறார். ஸ்டீஃபன்சனினுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கிற எவருக்கும் இவரால் இந்த சூழலில் இவ்வளவு சாதிக்க முடிந்திருக்கிறது என்றால் ஏன் நம்மால் முடியாது என்கிற ஒரு ஊக்கம் வரும். எனவே 17 வயதில் தந்தையோடு சேர்ந்து ஒரு சுரங்க தொழிலாளியாக பணிக்கு சென்றவர். அதற்கு பிறகு அவருடைய தந்தைக்கு ஒரு வெடி விபத்திலே கண் பார்வை போய்விட்டது. அப்பாவால் பணியாற்ற முடியவில்லை. எனவே இந்த பிள்ளை தான் வேலை பார்த்தான். அந்த வேலைக்கு இடையில் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். அந்த ஸ்டீஃபன்சனின் வாழ்க்கை முழுவதும் துயரமாகத்தான் இருக்கிறது. திருமணம் செய்து கொண்டு குழந்தை பிறந்து, ஒரு பெண் குழந்தை பிறந்து 6 மாதங்களுக்குள்ளேயே இறந்து போய்விட்டது. அதற்கு பிறகு ஒரு பையன் பிறந்தான். அந்த பையனுக்கு தன்னுடைய அப்பாவின் பெயரையே ராபர்ட் என்று பெயர் சூட்டினான் ஸ்டீஃபன்சன். என்ன கொடுமை என்றால், திருமணமான 5 ஆண்டுகளில் மனைவியும் இறந்து போனார். எனவே இப்போது எல்லா துன்பங்களையும் சுமந்து கொண்டு குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய சூழல் ஸ்டீஃபன்சனுக்கு இருந்தது. இனிமேல் நியூ கேசலுக்கு அருகில் எந்த வேலையும் கிடைக்காது என்கிற நிலை ஏற்பட்ட போது, தொழில் வளம் சுரங்கங்கள் வளர்ந்து கொண்டிருந்த ஸ்காட்லாந்து பகுதிக்கு போனால் வேலை கிடைக்கும் என்று தோன்றிற்று. எனவே அவன் ஸ்காட்லாண்டுக்கு தன்னுடைய பெற்றோர்களை விட்டுவிட்டு தன்னுடைய ஒரே மகனையும் விட்டுவிட்டு பயணமானான். தன்னுடைய ஒரே மகனை விட்டு பிரிகிற போது ஸ்டீஃபன்சனால் தன்னுடைய உணர்ச்சிகளை அடக்கி கொள்ள முடியவில்லை. அப்போது தன் மகன் ராபர்ட்டுக்கு வெறும் 4 அல்லது 5 வயது. அப்பாவை கொஞ்சி கொஞ்சி விளையாடி கொண்டிருந்த கட்டம். அந்த பிள்ளையையும் விட்டுவிட்டு வெறும் வயிற்று பிழைப்புக்காக ஸ்காட்லாந்துக்கு போய் சேர்ந்த ஸ்டீஃபன்சன் அங்கேயும் ஒரு சுரங்கத்திலே தான் தொழிலாளியாக வேலை பார்த்தான். அப்போது திடீரென்று அந்த சுரங்கத்திலே ஒரு விளக்கை கண்டுபிடிக்கிற, இந்த சேஃப்டி லேம்ப் என்று சொல்லுகிற ஒன்றை கண்டுபிடிக்கிற ஒரு முனைப்பு அவனுக்குள் ஏற்பட்டது. அதை செய்து காட்டிய போது அதற்கு முன்னமையே அப்படிப்பட்ட சில விளக்குகள் இருக்கின்றன. அதைவிட கொஞ்சம் வடிவமைப்பில் சிறந்ததாக அவன் ஒன்றை உருவாக்கினான். அன்றைக்கு வாழ்ந்த மிகப்பெரிய விஞ்ஞானியான டேவியினுடைய கண்டுபிடிப்பை வைத்துத்தான் இவன் செய்திருக்கிறான் என்று பலரும் குற்றம் சாட்டினார்கள். ஆனால் அந்த ராயல் சயின்ஸ் கிளப் என்று சொல்லுகிற அறிவியல் அறிஞர்களின் முன்னால் தான் எப்படி இதனை கண்டுபிடித்து உருவாக்கினேன் என்பதை ஸ்டீஃபன்சன் செய்து காட்டிய போது அந்த குழு இவன் திறமையை ஏற்று இவன்தான் இதனை செய்திருக்கிறான் என்று முடிவு செய்து பாராட்டியது. அதுதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய முதல் திருப்பு மையம் என்று சொல்லலாம். அதிலே இருந்து அவனுக்கு வேறு வேறு எண்ணங்கள், சிந்தனைகள், நாம் ஏன் புதிதாக ஒன்றை கண்டுபிடிக்க முடியாது அல்லது கண்டுபிடிக்கக்கூடாது என்கிற வேட்கை எழுந்தது.
அதன் விளைவாக யாருக்கும் தோன்றாத ஒன்று, ஒரு நீராவியிலேயே ஓடுகிற ஒரு இயந்திரத்தை ஏன் கண்டுபிடிக்கலாகாது என்று அவனுக்கு தோன்றிற்று. அதிலும் நாம் இயல்பாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அவன் எப்படி கண்டுபிடித்தான் என்றால், வீட்டிலே இருக்கிற ஒரு அடுப்பு அப்படி ஆவியினால் அந்த தட்டு உயரத்தில் தூக்கப்படுகிற போது அதை வைத்து கண்டுபிடித்தான் என்று. அது கூட வெறுமனே சொல்லப்படுகிற கதையாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் அவன் அம்மா அப்பா கூட அல்லது தன் மனைவியோடவோ வாழவில்லை. அவன் ஸ்காட்லாந்திலே தன்னந்தனியாக வாழ்ந்தான். எனவே அவனுக்கு எப்படியோ ஒரு எண்ணம் தோன்றியிருக்கிறது. ஒரு வேளை சுரங்கத்திலே பணியாற்றியதாலே அந்த ஆவிகளினுடைய வேகம் என்னவாக இருக்கும் என்று அவன் உணர்ந்திருக்கக்கூடும். எனவே அந்த நீராவியின் மூலம் ஒரு இயந்திரத்தை செலுத்தினால் என்ன என்று தோன்றிற்று. அவன் தானாகவே படித்தான். 18 வயதில் இரவு பள்ளியில் படிக்கத் தொடங்கிய ஸ்டீஃபன்சன் மெல்ல மெல்ல சொந்தமாக படித்து பல்கலைக்கழகத்தில் 2 பட்டங்களை பெற்றார் என்பது இன்னொரு பெரிய செய்தி. ஒரு பட்டம் கட்டுமான பொறியியல் துறையில், இன்னொரு பட்டம் இயந்திரவியல் பொறியியல் துறையில், அதாவது சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்று சொல்லுகிற 2 துறைகளிலும் பட்டம் பெற்ற ஸ்டீஃபன்சன் அந்த படிப்பறிவையும் தன்னுடைய மெய் அறிவையும் பயன்படுத்தி முதலாக 1825 அந்த நீராவியிலேயே இயங்குகிற ஒரு இயந்திரத்தை கண்டுபிடித்த போது ஸ்டீஃபன்சனுக்கும் தெரியாது, அறிவியல் உலகத்துக்கும் தெரியாது இந்த கண்டுபிடிப்பு உலகத்தையே மாற்றப்போகிறது என்பது. ஆனால் 1830 ஒரு பெரிய நிறுவனம் அதனை கைப்பற்றி முதலாக தண்டவாளத்திலே அந்த நீராவி என்ஜின் ஓடியது. லிவர்பூல் என்கிற இடத்திலிருந்து மான்செஸ்டர் என்கிற இடத்துக்கு ஓடிய அந்த தொடர் வண்டி தான் உலகத்தின் முதல் தொடர் வண்டி. எனவே 1830 முதல் தொடர் வண்டி ஓடியது. அந்த முதல் தொடர் வண்டி ஓடியதற்கு அடிப்படையாக இருந்த ஸ்டீஃபன்சனை ஃபாதர் ஆஃப் ரயில்வேஸ் என்று இன்றைக்கும் நாம் அழைக்கிறோம். தொடர் வண்டி துறையின் தந்தை அவன்தான். அதற்கு பிறகு 1848 உடல் நலமின்மையால் ஸ்டீஃபன்சன் இறந்து போனார். ஆனால் இன்னமும் உலகம் முழுவதும் தொடர் வண்டிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவை ஒவ்வொரு சக்கரம் சுழலும் போதும், ஒவ்வொரு சக்கரத்தின் ஒலி நமக்கு கேட்கும் போதும் அது ஜார்ஜ் ஸ்டீஃபன்சனின் பெயரை சொல்லுகிறது. அவருடைய பிறந்த நாள் ஜூன் 9. ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு எவ்வாறு பாடம் கற்பித்துக் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி உளவியல் ரீதியாக நம்மிடையே ஆலோசனை வழங்க வந்திருக்கிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். இந்த உளவியல்ங்கிற வார்த்தையை கேட்ட உடனேமே எல்லாருக்கும் என்ன தோணுன்னா, ஓ இது சைக்காலஜி படித்தவங்க தான் நீங்கள், அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னு கொஞ்சம் அப்படியே சொல்லுங்களேன். இதுதான் எல்லோரும் கேட்குற முதல் விஷயம். யாராக இருந்தாலும் சைக்காலஜி படித்தவங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதாவது எதிராளியோட மனசை முழுசாக புரிஞ்சுப்பாங்க. எதை பார்த்தாலும் உடனேயுமே அவங்களுக்கு எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு இது மந்திரவாதி மாதிரி வச்சுருப்பாங்க. யாரை வேணால் கேட்டு பாருங்கள், சைக்காலஜி படித்தவங்க கிட்ட வேறு யார் பார்த்தாலும் சைக்காலஜி நீ படிச்சிருக்கல, உனக்கு அப்போ எல்லாம் தெரியுமே அப்படிம்பாங்க. அதனால் முதல்ல உளவியலை கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம். உளவியல் அப்படிங்கிற சப்ஜெக்ட் மேட்டரை கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம். உளவியலை மக்களுக்கு கொண்டு போகணும். அப்படிங்கிறப்போ உளவியலில் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றிலிருந்து சில வாரங்கள் இதை பற்றி பேசலாம். இப்போது உளவியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மனம் சார்ந்த ஒரு விஷயம். இதுவும் ஒரு சயின்ஸ். இது ஆர்ட்ஸா சயின்ஸா அப்படிங்கிற கலையா அல்லது அறிவியலாங்கிறதுல கிட்டத்தட்ட 100 வருஷமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சமூகம் இந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கிறதுனால இதை கலைன்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் முழுக்க இதை உடற்கூறு சார்ந்த விஷயங்கள் படிக்கிறதுனால இதை இந்த பக்கம் விஞ்ஞானம்னு சொல்லலாம். இரண்டும் சேர்ந்த ஒரு கலவையாக தான் அந்த உளவியல். உளவியல் நான் சொல்கிறது விஞ்ஞான முறைப்படி இருக்கக்கூடிய மேற்கத்திய உளவியல் முறைகளை பற்றி சொல்கிறேன். மனம் சார்ந்த விஷயம் எல்லா காலத்துலையும் படிக்கப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் என்ன தத்துவம் படித்தவங்கெல்லாம் மனசு தான் படித்தாங்க. ஆன்மீகத்துக்குள்ளே போனவங்க முதல்ல மனசு, அதுக்கப்புறம் மனசை தாண்டி போனாங்க. ஆனால் அவங்க என்ன மனசுங்கிறத படித்தாங்க. இப்போது இந்த உளவியல் அப்படிங்கிறது ஏன் முக்கியமாக போயிருக்கு அப்படின்னா, இன்றைக்கி எல்லாருக்குமே அதிகமாக இருக்கக்கூடிய மனச்சிக்கல்கள் தான். ஒரு சின்ன குழந்தைக்கு பாடத்துலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம்
ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் கல்யாணம் செய்கிறதுலேருந்து வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்துலேயும் மனச்சிக்கல்கள் வரும்பொழுது ஒரு உளவியல் ஆலோசனை தேவைப்படுது. இல்லை உளவியல் சார்ந்த விஷயங்களை அவங்க நாடி போகிறாங்க. நேரடியாக உளவியலாளர்கிட்ட போகாட்டியும் அவர்கள் யாரை நோக்கி போகிறாங்களோ அவங்ககிட்டேருந்து கிடைக்கிறது உளவியல் ஆலோசனை. அது யார் வேணால் இருக்கலாம், எதுவாக வேணால், மருத்துவராக இருக்கலாம், இவங்கள சுவாமிஜியாக இருக்கலாம், வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர் யாராவது ஒருத்தராக இருக்கலாம். ஆனால் அவங்க என்னென்னா உளவியல் ஆலோசனை, ஒரு உளவியல் உதவியை நாடி தான் போகிறாங்க. அப்போது உளவியல்னால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு திரும்பி வரலாம். மனம் சார்ந்த விஷயம்னு கேட்டால் திருப்பி எங்கே மனசு எங்கே இருக்குது அப்படிங்கிற பேச்சு வரும். மனம் எங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் மூளையினுடைய என்ன ஒரு செயலாக்கம்னு சொல்லாமல் ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்கன்னா மூளையில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி அதை தேண்டி அதை வந்து என்னென்னா அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்து இந்த இடத்துல தான் இருக்குது, பீனியல் கிளாண்டில் தான் இருக்குது, இப்படிலாம் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க மூளையினுடைய செயலாக்கம்னு சொல்கிறது கரெக்டாக, இல்லாட்டி மனம்ங்கிறது வேறு எங்கே இருக்குது, இப்படிப்பட்ட அங்கேருந்து ஆரம்பித்து இன்றைக்கு என்னென்னு கேட்டால் நடத்தை சார்ந்த விஷயங்கள், வாழ்வு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் படிக்கிறது தான் உளவியல் அப்படின்னு இருக்குது. இந்த உளவியல் ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் முக்கியம். சரி, உளவியல் படித்தாங்க அப்படிங்கிற சைக்காலஜிஸ்ட் அப்படின்னா யார் அவங்க, மந்திரவாதிகளாக முதல்ல கேட்டேன். கண்டிப்பாக கிடையாது. சாதாரண இயல்பான மனிதர்கள், எல்லாரையும் போல நல்லதும் கெட்டதும் செய்து தெரிந்ததும் தெரியாததும் கொண்ட மனிதர்கள். இது எப்படின்னு கேட்டால் மருத்துவம் படித்தவர்கள் எல்லாருக்குமே வந்து உடம்புல ஒரு வியாதியும் வராதுன்னு கேட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இது. நீங்கள் தான் டாக்டர் ஆச்சு சார், உங்களுக்கு வருமா உடம்புக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி. டாக்டர்களுக்கு என்ன தெரியும் கேட்டால் உடற்கூறுகளை பற்றி அதிகமாக தெரியும், அவ்வளவுதான். உளவியலாளர்களுக்கு என்னன்னு கேட்டால் மனசை பற்றி கொஞ்சம் அதிகமாக தெரியலாம், டெக்னிக்கலாக தெரியலாம், அவ்வளவுதான். அதற்காக முழுமையாக வென்றெடுத்து அவர்களை வந்து மகான்கள்லாம் சொல்கிறது ரொம்ப தவறான விஷயம். என்ன தியரினா என்ன? தியரிங்கிறது ப்ராக்டிஸ்லேருந்து வருது. அதாவது நம்முடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஆராய்ந்து செய்து இது இப்படி இயங்குகிறதுன்னு சொல்கிறது தான் தியரி. ப்ராக்டிக்கலாக எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது. ஆனால் அந்த தியரி தெரிஞ்சவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அதை உடனே ப்ராக்டிக்கலாக பண்ண முடியும், அதுதான் விஷயம். இப்போது ஒரு இன்ஜினியர் இருக்கார். இன்ஜினியர் வந்து அவர் வீடு கட்டுறாரு. இன்ஜினியரிங் இல்லாத ஒருத்தர் கொத்தனாரும் வீடு கட்டுறாரு. எதுவுமே தெரியாத ஒருத்தர் வீடு கட்டுறாரு. ஆனால் ஏன் அந்த இன்ஜினியருக்கு நம்ம சொல்கிறோம், இன்ஜினியர் நம்ம மேலே, அதுக்கு மேலே போனால் என்ன சொல்கிறோம், இது நம்ம ஆர்கிடெக்சர் படித்தவங்க கட்டடக்கலைன்னே சொல்கிறோம். எதனால், என்ன அதிகமாக தெரியுது, வீடு கட்டுறதுக்கு உண்டான ப்ராக்டிக்கல் அறிவு எல்லாருக்கிட்டேயும் இருக்குது. ஆனால் சில கூறுகள் என்ன அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியுது, கணக்குகள் தெரியுது இல்லையா. இது ஏன் இப்படி நிகழுது அப்படிங்கிறத அவங்களால கிளியராக சொல்ல முடியும், காரண காரியத்தோடு சொல்ல முடியும். அதுதான், அதனால தான் அந்த தியரிங்கிறது முக்கியமாக இருக்குது. அதனால தான் நமக்கு ஏன் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய கல்வி முக்கியம் அப்படின்னா அதுதான் அந்த கல்வி கொடுக்குது. ஆனால் அதை அவங்க வந்து எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கிறது வேறு விஷயம். ஆனால் அதுதான் உங்களுக்கு வந்து இது கொடுக்குது. சில சமயங்கள் நான் பார்த்துருக்கேன், உளவியல் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களே கூட வந்து அதை வந்து சரியாக இதெல்லாம் பின்பற்றாமல் இருந்திருக்கலாம், சரியாக அவர்கள் வந்து வெளியில் சொல்லாமல் இருந்திருக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்காக அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த அறிவு இல்லாமல் போயிடாது. அதே மாதிரி அழகாக எடுத்துரைப்பவர்கள் பலர் உளவியல் கல்வி இல்லாமல் இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி உளவியலை மிக அழகாக பரப்புபவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணுறவங்க சுவாமிஜிகள் எல்லாருமே. இன்றைக்கு இருக்கக்கூடிய யாரையும் ரொம்ப அழகாக, ரொம்ப எளிமையாக, நல்ல மொழி வளத்தோட, நல்ல கூட்டத்தோட, மிக 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 என்ன சொல்லலாம், சாதுரியமான சந்தைப்படுத்துதலோட ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது யாருங்கிறது முக்கியம் இல்லை, அது எப்படி போய் சென்றடையுது, எதற்காக பயன்படுத்துகிறாங்கன்னு தான் முக்கியம். சரி, உளவியலுக்குள்ளே வருவோம். உளவியல் படித்தா எல்லோரும் கேட்குறது என்னென்னா, வேலை கிடைக்குமா, ஒரு கோர்ஸ் முடித்தா ஒரு வேலை கிடைக்கும், உளவியலாளருங்கிற வேலை எல்லா இடத்துலையும் இருக்கா, எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும், என்னம்மா சம்பளம், இதுதான். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி கல்வி என்பது கிட்டத்தட்ட என்ன சொல்லலாம், வேலைக்கு ஆள் எடுப்பதற்கான ஒரு பட்டறைன்னு ஆயிடுச்சு இல்லையா. கல்விங்கிறது வாழ்க்கைக்காகவோ தன்னை உணர்ந்து கொள்வதற்கோ மீறி எல்லாரும் கேட்குற முதல் கேள்வி, என்ன படித்தா என்ன ஆகலாம். இப்போது அதிக அளவில் மக்கள் உளவியல் சேர்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இனிமேல் இருக்கக்கூடியது என்னென்னு கேட்டால் உளச்சிக்கல் நிறையா வருது. உளவியலாளர்களுக்கு முன்னை காட்டிலும் அதிக அளவில் இப்போ பணிகள் வந்து கொண்டிருக்குது. எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு காலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் சைக்காலஜி படிக்கலாம் அப்படின்னு. இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா சொல்லுவோம், 40 வயது கடந்த இன்ஜினியர் எல்லோரும் MBA முடித்தவங்க எல்லாம்
எனக்கு கொஞ்சம் பயங்கர இன்ட்ரெஸ்ட் சைக்காலஜியில் 45 வயசுக்கு மேலே வருவாங்க. ஆனால் இது உளவியலை வந்து பாடமாக படித்து கல்வியாக படித்து வேலைக்குன்னு வருபவர்களுக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், எங்கெல்லாம் பணிபுரியலாம், வேறு தொழிலில் இருக்கவங்க உளவியல் கற்றுக்கிட்டால் அவர்களுக்கு என்ன வாய்ப்பு, உளவியலை கொண்டு செல்லுதல் எப்படி, உளவியலாளர்களுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி கிடைக்கலாம், யார் யாருக்கெல்லாம் உளவியலாளர்களை வேலைக்கு வைத்து கொள்ளலாம், இதை பற்றியான செய்திகளை தொடர்ந்து பேசலாம்.